ஓகேவாமா? சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்கள் தான் உருவாக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் முன்மொழிந்தார்கள். ஓகேவா? சோ அத பத்தி தான் இப்ப நம்ம எப்படி அந்த இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? மேம் இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சா? என்னம்மா புரியல? இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சா? இப்பதான் படிக்க போறோம். இப்பதான் போர்ட்லயே கை வைக்கிறேன். சரியா? ஆ, ஓகே மேம், ஓகே மேம். சரிங்களாம்மா? சோ இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி உருவானதுன்னு பார்க்க போறோம். சோ முதல்ல இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு யாராவது சொல்லுங்க பாப்போம். 1950 மேம். அதாவது ஜனவரி நடைமுறைக்கு வந்த 26. ஆண்டுன்னு வரும். 1915 ஜனவரி 26. என்னம்மா? 1950 1950. ஜனவரி ஜனவரி 26. 26. ஓகே, இந்த 1950 ஜனவரி 26 மறக்க கூடாது. சரியா? சோ இது வந்து ஒண்ணு என்ன வரும்னா நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்பாங்க. ஓகேவா? நடைமுறைக்கு வந்தது இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரேம்டுன்னு கேட்கலாம். சரியா? ஓகேவா? இந்த டேட் கேட்டாங்கன்னா படிச்சுக்கோங்க. 1950 ஜனவரி 26. இததான் நம்ம என்ன நாளா கொண்டாடிட்டு இருக்கோம்? குடியரசு தின விழாவா? T23 இல்லையா? குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். குடியரசு தினம் யாருக்கும் மறக்காதுல்லவா? குடியரசு தினம் ஜனவரி 26 இல்லையா? எல்லாருக்கும் ஹாலிடே. சோ இயர் வந்து என்னது? 1915. ஓகேவா? சோ இதுதான் இந்த நாள் அன்றுதான் என்ன நடைமுறைக்கு வந்தது? நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? சோ நல்லா மெமரியில வச்சுக்கணும். 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? சரி. அப்போ இந்த நாள் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டோரி இருக்கும்ல, அத படிச்சிடலாம். ஓகேவா? எதனால இந்த நாளை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம், இந்த நாள்ல மேம் வந்து இப்போ அரசமைப்பு சட்டம் ஏன் 10th நடைமுறைக்கு social வந்தது? ஆ? என்னம்மா? எந்த லெசன் மேம்? 10th-ஆ? என்னதுமா? மேம் நீங்க கிளாஸ் மட்டும் கவனிங்க மேம். 10th தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே சேர்த்து தான் இன்னைக்கு படிக்கிறோம். உங்ககிட்ட நான் நோட்ஸ் hints இருக்கு. எடுத்துக்கவா? நீங்க ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, புக்கே பார்க்க வேண்டாம். சரி, எதுவுமே ஓகே. பார்க்க வேணாம், போர்ட் மட்டும் கவனிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போறோம். சரியா? ஓகே மேம். சோ நடைமுறைக்கு வந்த நாள் படிச்சாச்சு. சோ இந்த நடைமுறைக்கு வந்த நாளை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்டோரி மாதிரி படிக்க போறோம் இப்போ. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்துமா ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. ஓகேவா? எப்ப நடந்துச்சு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஒரு லாகூர் அப்படிங்கிற இடத்துல 1929. 1929ல. ஓகேவா? ஒரு காங்கிரஸ், அந்த காலத்துல வந்து காங்கிரஸ் தானமா முதல்ல இருந்துச்சு இல்லையா? சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஒரு மாநாடு நடத்துனாங்க. ஓகேவா? காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? ஒரு மாநாடு இல்லைன்னா மீட்டிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா? சோ காங்கிரஸ் மெட் இல்லைன்னா காங்கிரஸ் மாநாடுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எந்த ஆண்டு நடந்தது? 1929. 1929ல. சரியா? 1929ல தான் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சரியா? பிகின் ஆகுது. சோ 1929ல ஒரு காங்கிரஸ் மாநாடுல அதுவும் லாகூர்ல நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க? கூடி பேசுறாங்க. சரியா? நமக்கு வந்து என்ன வேணும்? முழு சுதந்திரம் வேணும், முழு சுயராஜ்யம் வேணும் அப்படின்ட்டு. அதாவது நிறைய மாநாட்டுல எல்லாம் அப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லி முழக்கம் சொல்லுவாங்க தெரியுமா? இல்லையா? அதாவது ஏதாவது தலைவர்கள் பார்த்து தலைவர்கள் வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்கல்ல. அத மாதிரி இங்க என்ன பண்ணாங்கன்னா முழு சுயராஜ்யம் வேணும், முழு சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த முழக்கம் வந்து இங்க வந்து வலுப்பெற்றது. என்னதுமா? என்ன வேர்டு? முழு சுயராஜ்யம். ஓகேவா? சுயராஜ்யம். முழு சுயராஜ்யம் நமக்குன்னு வேணும் அப்படிங்கிற சொல் வந்து என்ன பெற்றது? வலு பெற்றது. ஓகேவா? இதுக்கு பேரு வந்து ஒரு ஸ்லோகன் கூட சொல்லலாம். சரியா? முழு சுயராஜ்யம் இங்கிலீஷ்ல வந்து பூர்ண ஸ்வர்ணராஜ். ஓகேவா? பூர்ண ஸ்வராஜ். ஓகேவா? பூர்ண ஸ்வராஜ். ஓகேவா? சோ இது அந்த முழக்கம் வந்து வலுப்பெற்றது. ஓகேவா? அதன் காரணமாக அடுத்த ஆண்டே 1929க்கு அப்புறம் அடுத்த ஆண்டு என்னது? 1930. ஓகேவா? சோ இந்த 1930 ஜனவரி 26. சரியா? முழு சுதந்திர நாளாகவே அவங்களே கொண்டாடிட்டாங்க. அப்ப வந்து சுதந்திரம்லாம் கிடைக்கல. சரியா? ஒரு மீட்டிங் நடந்துச்சு. நம்ம மக்களாவே மீட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? முழு சுயராஜ்யம் வேணும் வேணும்னு முழங்குனாங்க. அடுத்த வருஷம் அவங்களாவே என்ன பண்ணாங்க? 1930ல ஜனவரி 26. ஓகேவா? அதே நாளன்று என்ன பண்ணாங்க? முழு சுதந்திர நாள் வந்து கொண்டாடுனாங்க. அப்ப முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்ட நாள் எதுமா? ஆண்டு எதுமா?
30 January 26. 1930 ஜனவரி 26 ஓகேவா முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. அதாவது பூர்ண ஸ்வராஜ் டே. ஓகேவா முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. ஓகேவா பூர்ண ஸ்வராஜ் டே. நீங்க அதை ஒன் வேர்ட் மாதிரி படிக்காம ஸ்டோரி மாதிரி படிக்கணும். சரியா? அப்படின்னாதான் நமக்கு அந்த இயர் எல்லாம் மறக்காது. பூர்ண ஸ்வராஜ் டே வந்து கொண்டாடினாங்க. சரியா? அப்போ அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த ஜனவரி 26 இந்த நாளை மறக்காம ஓகேவா நமக்கு இங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் நம்ம பத்தி பார்க்கலாம். சரியா? ஓகே, இப்ப எத்தனை ஒன் வேர்ட் பார்த்திருக்கோமா? 3 ஒன் வேர்ட் பார்த்திருக்கோம். ஜஸ்ட் அப்படி ரிவைஸ் பண்ணுங்க. நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னது? 1950 January 1926. ஓகேவா இத பத்தின மீட்டிங் வந்து எங்க வந்து, அதாவது சுதந்திரம் அப்படிங்கிற மீட்டிங் லாகூர் மாநாடு மாநாடு 1929 காங்கிரஸ் 1929 அதாவது முழு சுயராஜ்யம்ங்கிற ஸ்லோகம் எப்ப வலுப்பெற்றதுன்னா 1929ல காங்கிரஸ் மீட்டிங் at லாகூர். ஓகேவா அப்ப முழு சுதந்திர நாள் எப்போது கொண்டாடப்பட்டது? 1930 January 26. ஓகேவா சரி. இந்த 3 படிச்சிட்டீங்களாமா? ஓகே, இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருக்காது, நமக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் வேணும் இல்லையா அப்படின்ட்டு அம்பேத்கர் கொண்ட ஒரு குழு வந்து என்ன பண்ணுவாங்க, அரசமைப்பு சட்டம் எழுத ஆரம்பிப்பாங்க இல்லையா? சோ நமக்கு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்துல மொத்தம் இந்த 3 ஒன் வேர்ட் ஃபர்ஸ்ட் போதும். ஓகேவா சோ இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம். ஓகேவா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம். ஓகேவா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உயர்ந்தபட்ச சட்டம். சோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் போதும் இல்லையா? இத வச்சு நான் ஆரோ போட்டு உயர்ந்தபட்ச சட்டம் போட்டுக்கோங்க. அல்டிமேட் லான்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இவ்வளவுதான் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்திய அரசமைப்பை பத்தி பார்த்திருக்கோம். இப்போ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிர்ணய மன்றம். ஓகேவா ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளிய வந்து உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க? ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளிய உருவாக்குறாங்க. ஓகேவாமா ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து உருவாக்குறாங்க. தமிழ்ல வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் சொல்லலாம். நிர்ணய சபை நிர்ணய மன்றம் எல்லாமே ஒண்ணுதான். சரியா? சோ கான்ஸ்டியூட் அசம்பிளி. ஓகேவா அப்ப இது எப்ப உருவாக்கப்பட்டது? இவ்வளவு இங்க வந்து என்ன பாருங்க, 1930ல முழு சுதந்திர நாள் கொண்டாடிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கு, நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூட் அசம்பிளி அப்படிங்கிறது எப்போ உருவாச்சுன்னா 1946ல. ஓகேவா எது உருவாச்சு? இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஓகேவா இங்க கூட பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து 1946 உருவாக்கப்பட்டது. ஓகேவா இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டது, தோன்றியதுன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? சோ இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, நிறைய அதுல என்ன இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்படிதானே? எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கம்மா தெரியுமா? இருக்காது 389 உறுப்பினர்கள் அதுல இருக்காங்க இல்லையா? டோட்டலா இதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 389 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா சோ 389 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா அந்த இந்தியாவோட எல்லா பகுதிகள்ல இருந்து உள்ளவங்களும் அதுவும் யாரா இருப்பாங்க? குறிப்பா கண்டிப்பா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சாதாரண மக்கள் உள்ள போக முடியாதுல்ல. சோ எல்லா பகுதிகளில் உள்ள அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த 389 மெம்பர்ஸ்குள்ள இருப்பாங்க. சரியா? சோ நமக்கு இதுல ஒன் வேர்ட் என்னது? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உருவான ஆண்டு 1946. அதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பாப்போம் அதுக்கப்புறம் அந்த 389 மெம்பர்ஸ்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னு பார்க்கலாம். சரியா? சோ இதோட தலைவர் யாருமா? சேர்மன் வந்து யாருமா?
ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க சேர்மன்? Sachidananda Singh. ஓகே, ஃபர்ஸ்ட் யாருன்னா சச்சிதானந்தா. பட் அவருக்கு அப்புறம் யார் வந்தாங்க? Rajendra Prasad. செகண்ட் வந்து ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இவரோட மறைவுக்கு பின்னர் யார் வந்துருவாங்க உடனே? ராஜேந்திர பிரசாத் வந்துருவாங்க. சோ இந்த ரெண்டு நேம் முக்கியம். சரியா? கான்ஸ்டிடியூட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் சேர்மன் சச்சிதானந்தா. அவரோட மறைவுக்கு பின் யார் உடனடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? சரி. அப்புறம் இதுல கொஞ்சம் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்கம்மா. அவங்க பேர்லாம் கொடுத்திருக்காங்க. சரியா? அந்த 389 மெம்பர்ஸும் நம்ம படிக்க முடியாது. பட் புக்ல கொடுத்திருக்கிற மெம்பர்ஸை மட்டும் லைட்டா படிச்சு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த 389 மெம்பர்ஸை பத்தி பார்க்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல யாரெல்லாம் கொஞ்சம் உறுப்பினர்களா இருந்திருப்பாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச மாமா யாரு? Nehru Mama. நேரு மாமா இல்லையா? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? சரி. அடுத்து யாருன்னா இரும்பு மனிதர் யாரு? Sardar Vallabhai சர்தார் Patel. வல்லபாய் படேல். ஓகேவா? ஓகே. ரெண்டாவது இவர். மூணாவது மௌலானா ஆசாத். sir. மேம் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரே ஒரு நிமிஷம் வைக்க முடியுமா மேம்? எது மேம்? இதுக்கு முன்னாடி ஸ்லைடு. சாரி மேம். பரவாயில்ல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஒன் வேர்ட்லாம் உங்ககிட்ட இருக்கு. நம்ம இப்ப படிக்க தான் செய்யறோம். சரியா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், அடுத்து யாருமா? மௌலானா ஆசாத். அதுக்கப்புறம் Yes, Radhakrishnan. ராதாகிருஷ்ணன். ஓகேவா? ராதாகிருஷ்ணன். இவங்களை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அப்புறம் பெண்கள்ல ஒரு 2 பேர் நேமும் கொடுத்திருக்காங்க. ஒருத்தங்க விஜயலட்சுமி பண்டிட், இன்னொருத்தவங்க சரோஜினி சரோஜினி நாயுடு. ஓகேவா? விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இந்த பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுமா? சரி. விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. ஓகேவா? சோ இப்ப இந்த ஜேபி கிருபாலினி வரமாட்டாங்களா மேம்? என்னமா? ஜேபி கிருபாலினி. கிருபாலினி அடுத்த லெசன்ல இருக்கலாமா? ஓகேவா? இப்ப வந்து பேசிக் மட்டும் தான் பாக்குறோம். வேற ஏதாவது நேம்லாம் இருக்கா? ஏன்னா சச்சிதானந்தா சின்ஹா அவங்க சொல்லி தானே மேம் இதுவா இருப்பாரு, தலைவரா இருப்பாரு. யார் சொல்லிமா? கிருபாலினி. ஓகே, ஆனா அது புக்ல குடுக்கல, சில மெம்பர்ஸ் சொல்லி. அவருக்கு ரெக்கமெண்ட்ல தான் அவர் வருவாங்க. ஓகே மேம், அது பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு இந்த நேம் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? 15 பெண் உறுப்பினர்கள் வரலாம். அதுதான், அந்த 15 பெண் உறுப்பினர்களை வருவாங்க. நான் வந்து சிலன்னு போட்டு நமக்கு புக்ல இந்த 6 பேரோட போட்டோ எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரியா? அதனால இந்த பேர் கொஞ்சம் முக்கியமா படிச்சுக்கோங்க. அதுக்காக எழுதி போடுறேன். இன்னும் இருக்காங்க. நம்ம 389ல எத்தனை பேர் தான் எழுதியிருக்கோம்? 6 பேர் தான் எழுதியிருக்கோம். சரியா? சோ மொத்த பெண் உறுப்பினர்களே மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேவா? பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கம்மா? 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. சோ இதுவும் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. உமன் மெம்பர்ஸ் எத்தனை பேரு? 15. ஓகேவா? சரி, ஓகே. சரியா? சோ இப்ப இதுல என்னெல்லாம் பார்த்தோம்? இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சொல்லுங்க பாப்போம். 1946. 1946. தலைவர் யாரு? தலைவர் சச்சிதானந்தா. அவரது மறைவுக்கு பிறகு ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா? உறுப்பினர்களின் சிலர் பெயர்கள் மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இல்லையா? இதுல வந்து 15 உமன் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டின்னு போட்டு சில புக்ல 7 பேர் சொல்லியிருக்காங்க, சில புக்ல 8 பேர் சொல்லியிருக்காங்க. பட் வந்து எது கரெக்டான ஆன்சர்? 8 மேம். சரியா? 8 பேர் கொண்ட அமைப்பு. சப்போஸ் ஆப்ஷன்ல 8 இல்ல 7 தான் இருக்குன்னா 7 போட்டுக்கோங்க. சரியா? 8 பேர் கொண்ட ஒரு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சோ டிராஃப்டிங் கமிட்டில எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்தாங்க? 8 மெம்பர்ஸ். அவங்க தான் என்ன பண்ணாங்க? அரசமைப்பு சட்டத்தை எழுத ஆரம்பிச்சாங்க.
இல்லையா? சோ இந்த டிராஃப்டிங் இந்த குழு நம்ம பார்த்தோம்லாமா, அந்த அரசமைப்பு நிர்ணய மன்றம் தான் இந்த குழுவை உருவாக்குனாங்க. அந்த குழுல எத்தனை பேர் இருப்பாங்க? 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நேம் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யாரு? அம்பேத்கர் இல்லையா? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே. அடுத்து யாரு? மேம் ஒரு டைம் தமிழ்ல சொல்லிருங்க மேம். என்ன மேம்? தமிழ்ல சொல்லிருங்க மேம். ஒண்ணும் இல்ல மேம். அம்பேத்கர் தமிழ்ல பேர் தமிழ்ல தான் மேம். சரியா? பேரு டிராஃப்டிங் உங்க பேர் இங்கிலீஷ்ல கம்யூனிட்டிக்கு இருக்கா? தமிழ்ல வரைவு டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு. வரைவுக்குழு. வரைவுக்குழு அவ்வளவுதான். அரசமைப்பு சட்டம் மேலேயே பார்த்துட்டோங்க. ஓகே மேம். ஓகே. தமிழ்ல வந்து வரைவுக்குழு. ஓகேவா? இது மட்டும் போதும். இது வந்து அம்பேத்கர், கோபாலசாமி, இன்னொருத்தர் யாரு? K.M. முன்ஷி, K.M. முன்ஷி, மாதவராவ், சையத் முகமது அப்புறம் சாதுல்லா, யாருமா? சையத் அகமது இல்லையா? சையத் அகமது, இது தமிழ்லயே அல்லாடி தான். கிருஷ்ணசாமி, அகமது சதுல்லா, ஓகேவா? சதுல்லா, அப்புறம் B.L. மிட்டா. இப்ப இத படிக்க போறோம் எழுதி முடிச்சுட்டு, சரியா? B.L. மிட்டா, அப்புறம் வந்து N. மாதவராவ். இதுல ஒருத்தர் இறந்துருவாருமா, அதனால டிராஃப்டிங் கமிட்டி வந்து 7 அப்படிங்கிறாங்க, சரியா? TTK, TTK தான், K தான் இறந்துட்டு TTK தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். TTK தான், சரியா? இதுல யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க. TP, TTK தான், ஓகேவா? அப்படி படிச்சிருங்க. ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கணும், சரிங்களா? டிபிகை தான். யாரா பாராம சொல்லுங்க பாப்போம். அம்பேத்கர் மறக்காது இல்லையா? கோபாலசாமி, மேம் டிபிகேனா காளிதாஸ் மேம். டிபி காளிதாஸ். கிருஷ்ணசாமின்னு சொல்லுவாங்க தெரியுமா மேம்? டிடி கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமாச்சாரியார், அல்லாடி கிருஷ்ணசாமி. ஓகே. அதுதான் ஷார்ட்டா டிடிகேன்னு கொடுத்திருக்காங்க. கோபாலசாமி, முன்ஷி, ஓகேவா? சையத் முகமது சதுல்லா, ஓகேவா? இப்ப இந்த பேர்கள் படிச்சிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் மேம் இந்த பேர் மட்டும் படிங்க. என்னமா? நாலாவது இருக்கிறது பேர் படிங்க. சையத் முகமது சதுல்லா மேம், முஸ்லிம் பேரு. சையத் சரி. சையத் சையத், ஓகேவா? முகமது சதுல்லா, ஓகேவா? சோ வரைவுக்குள்ள உள்ள 8 மெம்பர்ஸ் அப்படியே படிச்சிருங்கம்மா. லாஸ்ட் வந்து பாருங்க டிடி ரெண்டுமே கே வரும், ஓகேவா? அம்பேத்கர் மறக்காது, கோபாலசாமி, சரியா? அப்புறம் வந்து முன்ஷி, ஓகேவா? சையது முகமது சையத் முகமது சதுல்லா, ஓகேவா? இங்க பாருங்களேன், டாக்டர் அம்பேத்கர் வந்து சாமி கும்பிட்டாருன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஓகேவா? அம்பேத்கர் வந்து சாமினா யார் வந்துருவா? கோபாலசாமி வந்துருவாங்க, சரியா? அடுத்து வந்து முன்ஷி, ஓகேவா? முன்ஷிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? சோ அம்பேத்கரோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், சரியா? முன்ஷியோட இன்னொரு பேர் என்னதுன்னா, முன்ஷினாலே முஸ்லிம் பேர் தானமா முன்ஷிங்கிறதும். சோ அவரோட இன்னொரு பேர் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? சையது முகமது சையது முகமது சதுல்லா, ஓகேவா? அப்போ 2 பேரும் என்ன சாப்பிட்டாங்கன்னா மிட்டாய் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஓகேவா? மிட்டர். சோ வந்து அதுக்கப்புறம் மாதவ ராவ், ஓகேவா? மாதவ ராவ் யாருன்னா அவங்க அப்பான்னு வச்சுக்கலாம், சரியா? மாதவ ராவ். சோ அதுக்கப்புறம் என்னாச்சு? ரெண்டுமே டிடி ஞாபகம் வந்துரும்ல, டிடிகே தான் டிபிகே தான். இப்போ ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சு பாருங்க. நான் இப்போ இதை மாத்துறேன், டெலீட் பண்றேன். சொல்லுங்க பாப்போம். அந்த 7 டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் பாருங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அம்பேத்கர், B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, கோபாலசாமி, K.M. முன்ஷி, முன்ஷி, சையது முகமது முகமது சாதுல்லா, B.L. மிட்டர், மாதவராவ், அடுத்தது வந்து TTK, டிபிகே, ஓகேவா? சரி, இந்த இனிமே மறக்காதுலாமா இந்த 8 பேர் நேமும், ஓகேவா? சோ இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர்.
ஓகேவா? இவர் தான் யாரு? சேர்மன். ஓகேவா? சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. ஓகேவா? சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. தமிழ்ல என்ன எழுதுவீங்கன்னா ஒண்ணும் இல்ல, சேர்மன் தான், தலைவர். ஓகேவா? வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டா யாரு? டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் டி.ஆர். அம்பேத்கர். அவ்வளவுதான். சோ ஒரு ஆலோசகர் இருந்திருப்பாரு, PM ராவ். அட்வைசர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு ஆலோசகர் இல்லைன்னா அட்வைசர். பிஎன் ராவ். அட்வைசர் யாருன்னா பிஎன் ராவ். PM ராவ். பிஎன் ராவ். சரிங்களா? சோ இவங்க 2 பேரும் முக்கியம். ஓகேவா? வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அவரோட ஆலோசகர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிஎன். PM ராவ். ஓகேவா? அப்போ இதுக்கும் ஒரு கூட்டம் நடந்திருக்கும்ல, இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதலாம் அப்படின்ட்டு இந்த வரைவு குழு உருவாக்குனாங்கல்ல. இந்த வரைவு குழு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முதல் கூட்டம் நடைபெற்றதுமா. ஆக்சுவலா அரசமைப்பு அந்த நிர்ணய சபை எப்போ தோன்றுச்சுன்னு சொன்ன, எந்த ஆண்டு? 1946. ஓகேவா? அப்ப இந்த கூட்டமும் எந்த ஆண்டு தான் நடந்திருக்கணும்? 1946. 1946 தான் இந்த கூட்டமும் நடந்திருக்கணும் இல்லையா? ஆனா டேட் என்ன தெரியுமா? டிசம்பர் 9. டிசம்பர் 9. ஓகேவா? சோ எந்த கூட்டம் நடந்தது? இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட first முதல் கூட்டம். சரியா? டிராஃப்டிங் கமிட்டியோட முதல் கூட்டம் இல்லைன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் மீட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? சோ அது எந்த நாள் அப்படின்னு கேட்டா டிசம்பர் 9. இயர் வந்து கேட்டா 1946. 1946 மறக்காதுலாமா? ஏன்னா நம்ம மன்றம் உருவானது அந்த ஆண்டுதான். அவங்கதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த குழு உருவாக்கியிருக்காங்க. அப்ப அவங்கதான் இந்த மீட்டிங்கும் நடத்திருப்பாங்க இல்லையா? அதே ஆண்டுல. சோ 1946 டிசம்பர் 9. அதாவது அந்த வருஷம் முடிகிற எண்டுல. ஓகேவா? அந்த வருஷம் முடியுதுல்ல, அந்த டிசம்பர் 9ங்கிறது மோஸ்ட்லி என்னது, இயர் எண்ட் தான் இல்லையா? சோ டிசம்பர் 9 வச்சு என்ன பண்றாங்க, அந்த நாள் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட மீட்டிங் வந்து நடக்குது. ஓகேவாமா? இன்றே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதவும் ஆரம்பிச்சாங்கன்னு கொடுத்திருக்காங்க புக்ல. சரியா? ஓகே. இப்போ இந்த அம்பேத்கர் வந்து யார் தெரியுமா? இவர் தான் என்ன சொல்றாங்க, யாருக்கா தெரியுமாமா? அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஃபாதர்னு சொல்றாங்க. யாரோட ஃபாதர்? அரசியலமைப்பு சட்டத்தின் ஃபாதர் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சீஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்றாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட்னா என்னது தமிழ்ல? முதன்மை வடிவமைப்பாளர். முதன்மை வடிவமைப்பாளர். ஓகேவா? சோ தந்தைன்னு சொல்றாங்க, இன்னொன்னு முதன்மை வடிவமைப்பாளர் சொல்றாங்க. இந்த ஒன் வேர்டும் கேக்குறாங்க அடிக்கடி. சரியா? இத சைடுல சும்மா எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவாமா? சோ இப்போதைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இது கொஞ்சம் முடிஞ்சது. சோ 1946ல நான் சொல்றது அப்படி லிசன் பண்ணிட்டே வாங்க. அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் வந்து 1946ல உருவாக்கப்பட்டது. இதுல வந்து ஒரு 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? இதோட தலைவர் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் சச்சிதானந்த சன்கா. அடுத்த தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். இருக்கிற அந்த உறுப்பினர்களை ஒரு 6 பேர் நேம் மட்டும் கொடுத்திருக்காங்க. சரியா? போட்டோஸ் இருந்ததுனால நான் உங்களுக்கு அதை இம்பார்ட்டன்ட் எழுதியிருக்கேன். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், 2 பெண்கள் விஜயலட்சுமி பண்டே, சரோஜினி நாயுடு. ஓகேவா? சோ இதுல உமன்ஸ் மட்டுமே எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மன்றம் வந்து ஒரு குழு உருவாக்குச்சு, டிராஃப்டிங் குழு. அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கம்மா? 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுல உள்ள உறுப்பினர்கள் பேர் யாராவது கடகடன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த 8 உறுப்பினர்கள். அம்பேத்கர், கோபாலசுவாமி, சையத் முகமது சதுல்லா, முன்ஷி மறக்க கூடாது. மாதவ், டிடிகே தான் இல்லையா? சோ இதோட தலைவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். அட்வைசர் யாருன்னா பிஎன் ராவ். ஓகே. சோ இந்த குழுவோட முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. மறக்காதுல்ல? முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சோ இதுல கூடுதல் தகவல் என்னது? அம்பேத்கர் வந்து யாரு? தந்தைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு முதன்மை வடிவமைப்பாளர். சரியா? அதுக்கப்புறம் இந்த அரசமைப்பு சட்டத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நிறைய நாடுகள்ல இருந்து காப்பி பண்ணிருப்பாங்க. சரியா? அதாவது எல்லா நாடுகள்ல இருந்தும் நம்ம சட்டத்தை எடுத்துக்கலாம். அதாவது எல்லா சட்டங்களும் இல்ல, அதுல நமக்கு என்ன தேவையோ அந்த சட்டங்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு நிறைய சட்டங்கள் வந்து மத்த நாடுகள்ல இருந்து தான் அடாப்டட் பண்ணிருப்பாங்க.
சரியா? சோ மேக்சிமம் எவ்வளவு நாடுகள்னா நியர்லி 60 60 நாடுகள் நாடுகள். சொல்றாங்க. சரியா? 60 கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்தாங்களாமா. நியர்லி தான், கரெக்டா தெரியல. ஒரு 60 நாடுகள்ல இருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுல முக்கியமான நாடுகள் என்னன்னா யூகேமா. ஓகேவா? யூகேனா என்னது? United ஐக்கிய Emirates. ஐக்கிய நாடுகள் சொல்லுவோம்ல, ஐக்கிய ராச்சியம் சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் வந்து யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏனா என்னது? எல்லாருக்கும் தெரிஞ்சது, அமெரிக்கா. இல்லையா? அப்புறம் வந்து யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா சோவியத் சோவியத் ரஷ்யா. இல்லையா? அப்புறம் வந்து பிரான்ஸ், அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து. ஓகேவா? இந்த நாடுகள் எல்லாம் இருந்து என்ன பண்ணிருக்காங்க, அரசியல் சட்டத்தை காப்பி பண்ணிருக்காங்க. சரியா? அடாப்டட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு. சோ மெயினா இருக்கிறது என்னது? யூகே, யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. ஓகேவா? இந்த நாடுகள் எல்லாம் எடுத்துதான் நம்மளோட அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேவாமா? அடுத்து இந்த அரசமைப்பு சட்டம் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? நிறைய கரெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்படிதானமா? ஒருத்தங்க, அதாவது எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்? 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 8 மெம்பர்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்க எல்லாருமே அந்த மன்றமும் ஒத்துக்கணும்ல. ஓகேவா? சோ ஒருத்தங்க எழுதுவாங்க, ஒருத்தங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, இல்ல இது வேணாம் வேற எழுதிட்டுவான்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னு எவ்வளவு திருத்தங்கள் செய்யப்பட்டதுன்னா 2000 அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, அது எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு திருத்தங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய திருத்தங்கள் இன்றளவும் என்ன ஆயிட்டே இருக்கு, செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா இது என்ன ஒன்வேர்டா கேட்பாங்க, அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா என்ன ஆன்சர் சொல்லணும்? 2000 மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னா 2 years. புக்ல வந்து 2473 கொடுத்திருக்காங்க மேம். என்னமா புரியல? புக்ல 2473 திருத்தங்கள்னு கொடுத்திருக்காங்க மேம். இது வந்து எப்போன்னா அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னுதான் நான் சொல்லியிருக்கேன். 2000 தான் இருக்கும். எந்த புக்ல, நீங்க எந்த புக்ல பாத்தீங்க? கான்ஸ்டிடியூஷன் புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும் மேம். சரி, ஆக்சுவலா நியர்லி 2470 நியர்லி. இது வந்து இதுவுமே நியர்லி தான், சுமார் தான். அதுல கொஞ்சம் எக்ஸாக்ட் கண்டென்ட் என்னது? 2000 சில ஏற்கப்பட்டன அப்படின்னு 2473 இதுவுமே நியர்னு கொடுத்திருக்காங்களா, கரெக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்களா? அவங்க இக்கூட்டத்தின் போது 473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன, அவற்றில் சில ஏற்கப்பட்டன இருக்கு. ஓகே, சரி பாத்துக்கலாம், அது கரெக்டான்னு பாத்துக்கலாம். சரியா? நியர்லி எதுவுமே எல்லாமே நியர்லி தான். சரியா? சுமார் தான். ஓகேவா? சோ 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சுமார் என்ன பண்ணிருக்காங்க, மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? சோ அப்போ இந்த அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆனதுமா? 2 years 11 months 17 days. ஏன் இத சொல்றாங்கன்னா, அந்த ஆண்டு நமக்கு தெரியணும்ல. அந்த அரசமைப்பு சட்டம் எப்போ முழுமையா உருவானதுன்னா, நம்மளோட மீட்டிங் எப்போ நடந்துச்சு? 1946 டிசம்பர் 9ல நடந்துச்சு. அப்பனா 2 இயர்ஸ்னா எவ்வளவு இருக்கணும்? 1946 to 47 இல்லையா? 47 நவம்பர் ஆக்சுவலா 26. 1946னாலே இது நியர் எண்ட் ஆயிடுச்சுலாமா இல்ல? சோ இத 1947 வச்சுக்கலாம். 1947 to 1948, 1948 to 1949 தான் எத்தனை இயர் வரும்? 2 இயர் வரும். ஓகேவா? அப்போ 1949ங்கிற இயர் உங்களுக்கு மறக்க கூடாது. சரியா? 1949 நவம்பர் 26 என்ன ஆச்சுன்னா இந்த ஏற்றுக்கொண்டது. எதை ஏற்றுக்கொண்டது? இந்த அரசமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய மன்றம் இருக்குல்ல, அந்த மன்றம் தானே இதை எழுதவே அலோவ் பண்ணாங்க. அவங்க வந்து ஏற்றுக்கொண்ட நாள்னு கேட்பாங்க. சரியா? ஏற்றுக்கொண்ட நாள் வேற, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வேற. ஓகேவாமா? சோ ஏற்றுக்கொண்ட நாள், அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? 1949 நவம்பர் 26. ஓகேவா? இந்த நாள் தான் இன்றளவும் எந்த நாளா கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா? அரசமைப்பு சட்ட நாள். சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? டே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. டே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், தமிழ்ல சட்ட நாள்.
ஓகேவா? சட்ட நாளா இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? சோ எதனால 1949 நவம்பர் 26 மறக்காதலாமா? சரி, நவம்பர். அதனாலதான் இங்க பாருங்க, நவம்பர்ங்கிறது கிட்டத்தட்ட 11வது மாதம் தானே, அதனாலதான் இங்க 11ன்னு வருது. இது ரெண்டுமே ரிலேட்டட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? 2 years 11 monthன்னு சொல்றோம். சோ 2 yearsங்கிறதுனால நம்மளே 2 years ஆட் பண்ணிட்டு 1949. இது 11 monthங்கிறதுனால இது நவம்பர் வந்துருது. இல்ல இது நவம்பர்னா இது 11 வந்துருது. ஓகேவா? 26. சோ இந்த ரெண்டையும் ரிலேட்டட் பண்ணி படிச்சீங்கன்னா இது மறக்காது. ஓகேவா? சோ இது ஏற்றுக்கொண்ட நாள், இன்னொன்னு சட்ட நாளாகவும் கொண்டாடுறாங்க. சோ இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியுமாமா? 64 lakhs. 64 lakhs 64 இல்லையா? lakhs. சோ இது எழுதி முடிக்கிறதுக்கு செலவானது இந்த 64 lakhs. 64 lakhs. 64 lakhs. ஓகே. ஓகேவாமா? சோ இதுல இப்போ இந்த பேஜ்ல என்ன பார்த்தோம்? திருத்தங்கள் சுமார் 2000, அப்புறம் 2473ன்னு சொல்றாங்க. அது பாத்துக்கலாம். அப்புறம் இதை எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆச்சுமா? 2 years, 2 வருடம் 2 years 11 மாதங்கள் 17 நாட்கள் 17 நாட்கள். சில நாட்கள். பேர்ல 18 கொடுக்குறாங்க இல்ல? மேம் எஸ் மேம் 17 18 அதுதான் 17 18. உங்களுக்கு 17 கொடுத்தா 18 கொடுக்க மாட்டாங்க, 18 கொடுத்தா 17 கொடுக்க மாட்டாங்க. சோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மாறி மாறி வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன படிச்சோம்? சட்ட நாளாக 1949 ஆண்டு எப்போ? 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அரசமைப்பு சட்டம் தயாரானது. 1949 நவம்பர் 26 நவம்பர் 26 26. இது முழுமையா தயாரானது, அன்றே அரசியல் நிர்ணய மன்றம் ஏற்றுக்கொண்டது, அந்த நாளே சட்ட நாளாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. 3 ஒன்வேர்டு இருக்கு அதுல. சரியா? 1949 நவம்பர் 26ல தான் நம்மளோட அரசமைப்பு சட்டம் முழுமையா தயாரான நாள். அதுதான். ஓகேவா? அப்ப அரசமைப்பு சட்டம் முழுமையாக தயாரான நாள் கேட்டாலும் சொல்ல தெரியும்ல, நவம்பர் 26. ஓகேவா? 1949. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம அந்த உறுப்பினர்கள் பார்த்தோம்லாமா, அதை பத்தி கொஞ்சம் பாத்துக்கலாம். எத்தனை உறுப்பினர்கள் எல்லாம் இருந்தாங்கன்றத கொஞ்சம் டீப்பா பாத்துருவோம். சோ இப்ப நமக்கு எல்லாருமே தெரியும், நிர்ணய சபை தான் என்ன பண்ணுச்சு, இந்த சட்ட வரைவுகளை உருவாக்கி பண்ணாங்க இல்லையா? இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையுமே யார் உருவாக்குனாங்கன்னு தெரியுமாமா? 1946ல நம்ம என்ன சொன்னோம்? இந்திய அரசியல் நிர்ணய சபை இல்லைன்னா இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் உருவானதுன்னு சொன்னோம்ல. அமைச்சரவை தூதுக்குழு. இத உருவாக்குனது யாருன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. இவங்கதான் இந்த மன்றத்தை உருவாக்கி இருப்பாங்க. சரியா? அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலமா தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டா நோட் பண்ணுங்க. 1946. சரிங்களா? தான். ஓகேவா? இப்ப பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னமா பார்த்தோம்? எவ்வளவு உறுப்பினர்கள் பார்த்தோம்? 389 இது என்ன மன்றம் மேம்? இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கேபினெட் மிஷன். இதுதான் கேபினெட் மிஷன். கேபினெட் மிஷன் இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு அப்ளை சொன்னேன்ல, என்ன பேரு? கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி. கான்ஸ்டியூட் அசெம்பிளி. சரிங்களா? பழசதான் திரும்ப எழுதி போடுறேன்டா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? கான்ஸ்டியூட் அசெம்பிளி உருவாச்சுன்னு சொன்னலாமா 1946. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகேவா? சோ இந்த கான்ஸ்டியூட் அசெம்பிளி உருவாக்குனதே யாருன்னா இந்த அமைச்சரவை கேபினெட் மிஷன் உருவாக்குனாங்கன்னு வரலாம். ஓகேவா? இது உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்காக அதை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த லெசன்ல இப்ப பார்க்க போறது என்னன்னா, அந்த 389 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மெம்பர்ஸ பத்தி இப்ப படிக்க போறோம். யார் யாரெல்லாம் அந்த மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்ட்டு படிக்க போறோம். சரியாமா? சோ இத ஒரு 4ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 4ஆ பிரிக்க போறோம். ஓகேவா? முதல்ல யார் வந்தாங்கன்னா, எல்லா இந்தியால இருக்கிற எல்லா மாகாணங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா? எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாங்க. அது எத்தனை பேரு? 298. ஓகேவா? சோ இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொவின்சஸ். ஓகே, தமிழ்ல மாகாண பிரதிநிதிகள். மாகாண பிரதிநிதிகள்னா ஒவ்வொரு மாகாணத்துல உள்ள தலைவர்கள். சரியா? அவங்க யாராவது ஒருத்தங்களை அனுப்புவாங்கல்ல,
அவங்க வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 292 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்திலயுமே சில நாடுகள்லாம் சுதேச அரசுகளா இருந்திருக்கும் இல்லையா? செல்ஃபா அவங்க கண்ட்ரி, அவங்க மாகாணத்தை என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களே ஆட்சி செய்திருப்பாங்க. ஓகேவா? சோ சுதேச அரசுகளின் உறுப்பினர்கள், சுதேச அரசுன்னு கூட போட்டுக்கோங்க. சுதேச அரசுல இருந்து வந்திருப்பாங்க. எத்தனை பேருனா 93 பேரு. ஓகேவா? சோ சுதேச அரசுனா அதை வந்து நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஒரே ஒருத்தர் எங்க இருந்து வருவார்னா பலுச்சிஸ்தான். ஓகேவா? பலுச்சிஸ்தான் சார்பா, அதாவது எதுக்காக பலுச்சிஸ்தான்ல இருந்து வராங்க? ஒரு முஸ்லீம் வேணும். ஓகேவா? இதுல யாராவது ஒரு முஸ்லீம் கண்டிப்பா இருக்கணுங்கிறதுனால பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள், ஒவ்வொரு மாகாணத்திலையும் முதன்மை ஆணையர்கள் இருப்பாங்கல்ல, ஹெட், அவங்க வந்து ஒரு 3 பேர் வருவாங்க. ஓகேவா? மாகாண முதன்மை ஆணையர்கள். பிரதிநிதிகள் தான் 292. முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேரு? ஒரு 3 பேரு. 3 தான். 3 பேர் 3 பேர் தான் வருவாங்க. சீஃப் கமிஷனர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இவங்க தான் என்னது? முதன்மை தலைவர், சீஃப் கமிஷனர்ஸ். சீஃப் கமிஷனர்ஸ் யாரோடது? ப்ரொவின்சஸ் தான். மாகாணங்களோட முதன்மை ஆணையர்கள் வராங்க. ஓகேவா? சோ இதை மறக்க கூடாது. இதுலயே இப்ப 4 ஒன்வேர்ட் இருக்கு. ஓகேவா? சோ டோட்டல் வந்து 389. அதுக்கப்புறம் அது எப்படி பிரியுதுமா? 4 பிரியுது. 4 பிரியுது. சோ 292. இங்க பாருங்களேன், 292வா? 92க்கு அப்புறம் 93. சரியா? அப்ப எத்தனை கூடுது? 1 கூடுது இல்லையா? அதுக்கப்புறம் 3 பேருங்கிறது தலைவர்கள் 3 பேர் போறாங்க. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 389. ஓகேவா? 89 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவாமா? சோ இந்த 4 ஒன்வேர்டு இதுல கேட்டா பண்ணிருவீங்கல்ல. சோ இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேரு? 389. கண்ணை மூடிட்டு படிங்க, போட பாக்காதீங்க. சரியா? கண்ணை மூடிக்கோங்க. 389 அப்படி ஞாபகம் வருதான்னு பாருங்க. அதுல இருந்து மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் போனாங்க? 292. சரியா? 292. அதுக்கப்புறம் சுதேச அரசுகள் எத்தனை பேரு? 93. அதுல ஒண்ணு யார் போவா? ஒரு 3 பேர் யார் போறாங்க? முதன்மை ஆணையர்கள் போறாங்க. அவ்வளவுதான். சரியா? சோ இதுல நம்ம 4 ஒன்வேர்ட் படிச்சிட்டோம். ஓகேவா? சரி, ஒரு இது ஞாபகம் வருதான்னு பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1946. மறக்காதுல்ல அது. ஓகே. சோ தற்காலிக தலைவர், அதாவது மூத்த உறுப்பினர் யார் இருந்தா? சச்சிதானந்த அடுத்த தலைவர் யார் பார்த்தோம்? துணைத் தலைவர் யாரு? சாரி, அவரோட துணைத் தலைவர் இனிமேதான் பார்க்க போறோம். சரி, அதுதான். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்துட்டோம்? தற்காலிக தலைவர் யாருன்னா, அதாவது முதல்ல தற்காலிகமா யார் வச்சாங்கன்னா சச்சிதானந்தா சங்கா வச்சாங்கம்மா. சரியா? இன்னும் கூடுதல் தலைவர்களை நம்ம இப்ப கொஞ்சம் அப்டேட் பண்ண போறோம். சச்சிதானந்த சிங்கா இல்லையா? ஓகே, சிங்கா. அதுக்கடுத்து யார் வந்தா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். என்ன பண்ணோம்? தலைவரா நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். ஓகே. இவருக்கு துணைத் தலைவர் இருப்பாங்கல்ல, இவரு தற்காலிக தலைவர், இவரு தலைவர். ஓகேவா? அடுத்து வந்து துணைத் தலைவர், அதாவது வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? வைஸ் பிரசிடென்ட் யாரு? 2 பேர் இருக்காங்க. முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? கிருஷ்ணமாச்சாரி. இந்த 2 பேரும் மறக்க கூடாது, ஏன்னா துணைத் தலைவர்ங்கனால கேட்கலாம். ஓகேவா? முகர்ஜி அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி. சோ துணைத் தலைவர்கள் சொல்லிருங்க பாப்போம். முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? அதாவது ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிருஷ்ணா, முகர்ஜி. ஓகேவா? இப்படி ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணான்ட்டு. சரியா? அத வச்சு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முகர்ஜி, கிருஷ்ணா. ஓகேவா? அப்புறம் இந்த மீட்டிங் நடக்க வந்து எவ்வளவு டேஸ் பார்த்தோமா நம்ம? 2 years, 2 years, 11 months, 17 days. 18 days. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கூட்டத்தோட, ஓகேவா, அந்த கூட்டத்தோட நடந்துச்சுல்ல, அதாவது நிறைய மீட்டிங் நடந்திருக்கும் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் என்னன்னு பார்த்தோம்?
டிராஃப்டிங் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போமா? டிசம்பர் 9 பார்த்தோம்ல 1946 டிசம்பர் 9 பார்த்தோம். அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான். இதே மாதிரி எவ்வளவு சிட்டிங் நடந்திருக்குன்னா 11 அமர்வுகள் நடந்திருக்கு. சரியா? 11 அமர்வுகள், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் கூடும்போது இந்த மாதிரி கவுண்டிங் இருக்கும்ல, 11 அமர்வுகளாக 166 நாட்கள் ஓகேவா நடைபெற்றது. 166 நாட்கள் நடைபெற்றது. ஓகேவாமா? சோ அந்த மீட்டிங்கோட செஷன்ஸ் கேட்டாங்கன்னா என்னது? 11 செஷன். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல வந்து 11 செஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி மொத்தம் 11 மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி. ஓகேவா? 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. ஒரு அமர்வு அப்படின்னா ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. அது கண்டினியூவா அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். சரியா? அது மாதிரி 166 டேஸ் வந்து நடைபெற்றிருக்கு மொத்தமா. சோ நமக்கு அந்த அப்டேட்டட் புக் வந்து 12th இருக்கு. நம்ம 240 அது என்னது? எவ்வளவு சொன்னீங்க? 2000 திருத்தங்கள் பார்த்தோம். 2473ங்கிறது அப்டேட்டட் நோட்ஸ்ல இருக்கு. ஓகே, திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஓகே, ஓகே. இப்போ ஒரு ஒன் வேர்ட் கேட்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போமா? நம்மளோட நவம்பர் 26, 1949 நவம்பர் 26 இல்லையா? 26. ஓகே, வெரி குட். நம்ம வந்து அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26 முடிச்சுட்டாங்க. அன்னைக்கே நம்மளோட சபை இருக்கு இல்லையா, நிர்ணய மன்றம் ஏற்றும் கொண்டாங்க. இதை சட்ட நாளாகவும் கொண்டாடணும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணாங்கம்மா. எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா அந்த ஜனவரி 26 வரணும்னு வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஜனவரி 26 ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? முழு சுயராஜ்ய நாள். சுயராஜ்ய நாள். எந்த ஆண்டுல? எந்த ஆண்டு? 1930. ஓகே, வெரி குட். 1930 இல்லையா? ஜனவரி 26 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? முழு சுயராஜ்யம் இல்லையா? 1929ல முழு சுயராஜ்யம் வந்து வலுப்பெற்றது. ஆனா 1930ல தான் என்னாச்சு? முழு சுதந்திர நாள் கொண்டாடணும். சரியா? மீட்டிங் தான் 1929. முழு சுயராஜ்ய நாள் என்னது? 1930. ஓகேவா? ஆனா நம்ம வந்து அந்த 30க்காக எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்ச ஆண்டு. ஓகேவா? இல்லையா? 1930க்காக வெயிட் பண்ண முடியாது. சோ அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். சோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணி 1950ல என்ன பண்றாங்க? சோ 1930 ஜனவரி 26 தான் முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. சோ நம்ம என்ன பண்றோம்? ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அந்த ஜனவரி 26 வரணுங்கிறதுக்காக 1950ல என்ன பண்றோம்? இந்த டே என்னதான் கொண்டாடுறோம்? ரிபப்ளிக் டே. இதுதான் ரிபப்ளிக் டே. இந்த ஆண்டாண்டு தான் என்ன பண்ணுச்சு? நடைமுறைக்கு வந்தது. பார்த்தோம்ல, இந்த நடைமுறைக்கு வந்த ஆண்ட முதல்லயே பார்த்துட்டோம். இதுக்கான ஸ்டோரி தான் இவ்வளவு நேரம் படிச்சோம். ஓகேவா? சோ இந்த 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்தது. சோ இனிமே இயர்ஸ் கன்ஃபியூஸ்ட் ஆக மாட்டீங்க இல்லாமா? வரிசையா ஞாபகப்படுத்திடுவீங்கல்ல? ஓகேவா? எப்ப இருந்து ஆரம்பிச்சது? 1946ல இது வந்துடுச்சு இல்லையா? ஆனா அதாவது 1946ல என்ன உருவாச்சு? மன்றம் உருவாச்சு. அதாவது 1950ல நம்ம சுதந்திரம் அந்த ஜனவரி 26ல நம்ம என்ன பண்றோம்? குடியரசு நாள் கொண்டாடுறோம்னா இது எப்பவே நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 1929லயே இதுக்கான மீட்டிங்லயே இதோட ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ 1929ல மீட்டிங் கூடுவாங்க. 1930ல என்ன பண்ணுவாங்க? முழு சுயராஜ்ய நாள் கொண்டாடுவாங்க. திரும்ப 1946ல யார் வருவாங்க? டிராஃப்டிங் கமிட்டி வைப்பாங்க. அவங்களோட முதல் கூட்டம் டிசம்பர் 9 வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் டைரக்டா என்ன ஆச்சு? அவங்க எழுதி முடிக்கிறதுக்கு 1949 நவம்பர் 26 இந்த மாதிரி வரிசையா படிச்சீங்கன்னா யார் மறக்காது. அப்புறம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி 1950ல ஜனவரி 26 வந்து ஆரம்ப இடத்துலயே வந்துட்டோம். அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சுப்பா, கஷ்டப்பட்டு. அவ்வளவுதான். ஓகேவா? இனிமே இதுல ஏதாவது ஒன் வேர்ட் கேட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகுமா? ஆகாது இல்லையா? பாப்போம் எப்படி எழுதுறீங்கன்ட்டு. ஓகேங்களா? சரி. சோ நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த நாள் தான் என்னது? ரிபப்ளிக் டே. ஓகேவா?
சரி, இப்போ இத வந்து யாரு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனாங்க அப்படின்னா யாருக்கா தெரியுமா? பிரேம் Prem Bihar. Prem Bihari Narendra Rajada. Bigari பிரேம் Naren பெகாரி Rajada. நரேன், பெரிய பேரு தான் இல்லையா? ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. சரியா? இத்தாலிய பாணியில் எழுதினாங்க, கைப்பட எழுதப்பட்டது. சரியா? பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா, கொஞ்சம் பெரிய பேர் தான். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து காலிகிராஃபர்னு கேட்பாங்கம்மா, யார் எழுதுனாங்கன்னு. ஓகேவா? ரைஜடாவாங்க. அவர் வந்து காலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இவர் தான் என்ன பண்ணாரு? மேம் ரைஜடாவா ரைஜடா மேம், தமிழ்ல ரைஜடான்னு சொல்றாங்க. ரைஜடா. ஓகேவா? ஓரளவு முடிச்சிட்டோமா? அடுத்து ப்ரீஆம்பிள் தான் போக போறோம். ஒரு வாட்டி அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க, ஒரு 2 மினிட்ஸ் அமைதியா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுல ஒன் வேர்ட் என்ன கேட்கலாம்? யார் மூலமா எழுதப்பட்டதுன்னு கேட்டா, எந்த காலிகிராஃபர் அப்படின்னு கேட்டா பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. ஓகேவா? இத்தாலிய வடிவமைப்புல அவரோட கைப்பட எழுதப்பட்டது. ஓகே, இதோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் பாத்துடலாமாமா? இப்போ ஆரம்பத்துல இருந்து எப்போ எழுதி முடிக்கப்பட்டது, எப்போ அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா, எப்போ நடைமுறைக்கு வந்தது, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே? இப்ப அடுத்து வந்து சாப்டர் என்னன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸும் படிச்சிடலாம். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இதுலயே உள்ள சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்க போறோம். அவ்வளவுதான். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கு. சரியா? அதை படிச்சிட்டோம்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிள் மட்டும்தான். ப்ரீஆம்பிள் ரொம்ப ஈஸி தான். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்டா தான் அந்த 10 பாயிண்ட் பார்க்க போறோம். சரியா? சோ சைலண்ட் ஃபீச்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணோம், இந்த அரசியலமைப்பை எல்லா நாடுகள்ல இருந்தும் என்ன பண்ணோம், அடாப்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ அனைத்து உலகில் உள்ள மத்த அரசியலமைப்பை விட இது எப்படி இருக்கும்? மிகவும் நீளமானது, லென்த்தியஸ்டா இருக்கும். அவள் எழுதுனா போதும், லென்த்தியஸ்ட்ங்கிற வேர்ட் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். சரியா? நம்மளோட அரசமைப்பு தான் உலகில் உள்ள மத்த அரசியலமைப்பு சட்டங்களை விட எப்படி இருக்கும்? லென்த்தியானது. ஓகேவா? அப்புறம் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மோஸ்ட்லி எங்க இருந்து பெறப்பட்டது? பல்வேறு நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது. சரியா? நம்மளோடது மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம், பல்வேறு நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது. சரியா? பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. இதுவும் ஒரு ஃபீச்சர் தான். ஓகேவா? பாரோடு இல்லையா, பெறப்பட்டதுன்னா பாரோடு ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். ஓகேவா? அவ்வளவு படிச்சுக்கிட்டா போதும். புக்ல உள்ள அவ்வளோ லைன் அப்படியே படிக்கணும்லாம் இல்ல. சரியா? அதுக்கப்புறம் நிறைய டைம் கேட்பாங்க, இது வந்து நெகிழும் தன்மையுடையதாகவும் இருக்கும், நெகிழா தன்மையுடையதாகவும் இருக்கும் இல்லையா? பார்ஷியலி ரிஜிட், பார்ஷியலி ஃபிளெக்சிபிள். ஓகேவா? அதாவது பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃபிளெக்சிபிள்னு சொல்றோம். ஓகேவா? சோ இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான். நெகிழும் தன்மை, அதாவது நெகிழா தன்மை கொண்டதாகவும். ஒண்ணு இல்லம்மா, இப்ப ஒரு குழந்தை வந்து நைட்ல வெடி போட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்டைம்க்கு மேல என்ன பண்ணக்கூடாது, வெடி வெடிக்க கூடாதுதான். ஆனா அது குழந்தைங்கிறதுனால என்ன பண்ணலாம், பரவாயில்ல போ அப்படின்னு விடுவாங்கல்ல. அதாவது ரொம்ப
அது அப்படியே செய்யணும்லாம் கிடையாது. கொஞ்சம் என்ன பண்ணலாம், நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். சரியா, வளைஞ்சு கொடுக்கலாம் நம்மளோட சட்டம். சரியா, நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரசு என்ன அரசுமா, ஒரு கூட்டாட்சி இல்லையா? கூட்டாட்சினா என்னன்னு தெரியுமா? மத்திய மாநில மத்திய அரசு வந்து யார வச்சு ஆட்சி செய்யுது? மாநில அரசு இல்லையா? இப்ப ரெண்டும் இணைந்துதான் என்ன பண்றாங்க, நம்மளோட வந்து நிர்வகிக்கிறாங்க இல்லையா? மத்திய மற்றும் மாநில அப்படிங்கிற ஒரு கூட்டாட்சி அரசு நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன நாடுமா? செக்யூலர் ஸ்டேட், அதாவது என்ன சொல்றாங்க, சமய சார்பற்ற நாடு. ஓகேவா? இது வந்து இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா சமயங்களும் இங்க பின்பற்றுறோம் இல்லையா? சோ இந்த சமயத்தை தான் சாரணும், இந்த மதத்தை தான் பின்பற்றணும்லாம் கிடையாது. சோ நமக்கு பிடிச்ச மதத்தை, நமக்கு பிடிச்ச சமயத்தை என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். சோ சமய சார்பற்ற நாடு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ தென் ஓகே, அடுத்து பார்த்தோம்னா மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. ஓகேவா? மாநிலங்களிலும் என்ன பண்றாங்க, சட்டமன்ற முறை இருக்குல்ல நமக்கு இல்லையா? சோ எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி நமக்கும் என்ன இருக்கு, சட்டமன்றம் இருக்கு. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. ஓகேவா? So, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா it establishes the parliament system it not only center but also in the state. ஓகேவா? பார்லிமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு? மத்திய மாநிலம் ரெண்டுலயுமே இருக்கு. சென்டர்ல மட்டும் இல்லாம ஸ்டேட்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு எழுதிக்கிட்டா சட்டமன்றத்தை தான் நாடாளுமன்றம் சொல்றாங்களா? சட்டமன்றத்தை தான் நாடாளுமன்றம் சொல்றாங்க. பேரு தான் வேற, பட் அங்க எப்படி பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், சட்டம் இயற்றுவோம் சட்டமன்றத்துல. சோ ஆக்சுவலா அது பார்லிமெண்ட் தான், பட் வந்து நம்ம ஸ்டேட்குள்ள வர்றதுனால அதுக்கு பேரு சட்டமன்றம் மாறிடுச்சு. சரியா? சோ சென்டர்லயும் ஸ்டேட்லயுமே என்ன இருக்கு, பார்லிமெண்ட் மெத்தட் இருக்கு. ஓகேவா? அப்புறம் பாத்தீங்கன்னா நீதித்துறை இல்லையா? சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. ஓகேவா? சுதந்திரமான நீதித்துறை. சுதந்திரமான நீதித்துறைனா என்ன? நீதித்துறை வந்து அவங்களோட முடிவை எடுத்துக்கலாம் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட் அவங்களோடது தானே, அதுல யாருமே என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது இல்லையா? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? CIARY, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அப்புறம் வாக்குரிமைமா, எந்த வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு வாக்குரிமை உண்டு? 18 வயசு ஓகேவா? 18 வயது இல்லையா? 18 வயதுல 18 வயது நிரம்பிய குடிமக்கள் என்ன போடலாம், ஓட்டு போடலாங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது, ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இல்லையா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. இங்க இருந்து வெளியே போனா கேன்சல் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா வெளிநாடு போகணும் இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் இருக்காங்களாமா. சிறுபான்மையினர்னா யாரு? சிறுபான்மையினர் அதாவது யார் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்களோ அவங்க சிறுபான்மையினர், அப்படிதானே? ஓகேவா? சோ சிறுபான்மையினர், இன்னொன்னு பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், SC ST சொல்லுவோம்ல, பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர். மேம் சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் தானே? மைனாரிட்டி பீப்புள். அதாவது ஒண்ணு இல்ல மேம், கிறிஸ்டின் கம்மியா இருக்காங்கன்னா மைனாரிட்டி பீப்புள். யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க என்னமா, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருமே மைனாரிட்டி. முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருமே மைனாரிட்டி. ஏன்னா ஹிந்துஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப கம்மி தானே. சோ சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர். ஓகேவா? இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறப்பு விதிகள் இருக்குல்ல, விதிகள் மூலம் சலுகைகள் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க?
சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னதுமா நம்மளோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல வருது. சரிங்களா? ஓகேவா? இத வரிசையா மட்டும் படிச்சுக்க போறோம். சோ லென்த்தியஸ்ட் ஆனது, ஓகே, பல்வேறு நாடுகள் அந்த பெறப்பட்டது, நெகிழும் தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை உடையது, கூட்டாட்சி முறை கூட்டாட்சி இருக்குது, அரசு கூட்டாட்சி இந்தியாவோட ஒரு சமய சமய சார்பற்ற சார்பற்ற நாடு, நாடு, பார்லிமெண்ட் தமிழ் சிந்தனையும் இருக்கு, கட்டப்பட்டது ஸ்டேட்லயும் இருக்கு. மாநிலங்களிலையும் ஓகேவா? சுதந்திரமான நீதித்துறையை கொண்டிருக்கிறோம். 18 வயது 18 வயதில் கொள்ளா. ஒற்றை குடு ஒற்றை குடியுரிமை சிறுபான்மையினர் கொண்டது. சிறுபான்மையினர் பட்டியலினத்துக்கு பழங்குடியினருக்கு சலுகைகள் வழங்கப்படுது. இதுதான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். சொல்லுங்கம்மா. மேம் ஒற்றை குடியுரிமை என்னன்னு சொல்லுங்க மேம், ஒற்றை குடியுரிமைனா நம்ம இந்தியால மட்டும் தான் இருக்க முடியும். சரிங்க மேம் வேற ஒரு கூட்டாட்சினா ஸ்டேட்ல இருந்தா நம்மளோட இந்தியால இருந்த குடியுரிமை போயிரும். அதனால நம்ம குடியுரிமையில நம்ம டீப்பா படிப்போம். சரியா? மேம் கூட்டா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா நம்ம இந்தியால மட்டும் தான் நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. சரியா? நீங்க இல்ல நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன், எனக்கு அங்குள்ள சிட்டிசன்ஷிப் வேணும்னா இந்தியால இருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே உங்களுக்கு இந்தியாவோட குடிமகன்கிற பேர் வராது. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மேம் ப்ரீஆம்பிள். கூட்டாட்சின்னு என்னது மேம்? மேம், கூட்டாட்சினா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துறாங்கல்ல மேம். இப்போ வந்து இல்ல சென்ட்ரல் அதோட கவர்மெண்ட், ஸ்டேட் இங்கிலீஷ் கவர்மெண்ட், வேர்ட். 2 கவர்மெண்ட் நம்ம நாட்டுல மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எந்த அரசு? மோடி அரசு இருக்குல்ல, மத்திய அரசு. அவங்களுக்கு கீழே தான் என்ன ஆகுது, எல்லா மாநிலங்களும் செயல்படுது. அப்படிதானே? ஆமா. சரியா? சோ மத்திய அரசோட கண்ட்ரோல்ல தான் என்ன பண்றாங்க மாநில அரசு. எல்லா ஸ்டேட்லயும் மாநிலங்கள் இருக்கும். ஏன்னா மத்திய அரசால மட்டுமே எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்ன பண்றாங்க, ஆனா தனியா வந்து அவங்களே என்ன பண்ணலாம், மக்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா, சீஃப் மினிஸ்டர்லாம். சோ என்ன பண்றோம், அதுல எந்தெந்த மெஜாரிட்டி பீப்புள் வராங்களோ அவங்க தான் மத்திய அரசுல லீடரா வருவாங்க. ஓகேவா? மேம் அதோட டேர்ம் என்னன்னு கேக்குறேன் மேம். இப்ப கூட்டாட்சின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். கூட்டாட்சிக்கு இங்கிலீஷ்லயாமா? அதாவது ஃபெடரல் சிஸ்டம் சொல்லுவோம் மேம். ஃபெடரல் ஃபெடரல் ஓகே. சிஸ்டம் கூட்டாட்சிக்கு எழுதிக்கிறேன். கூட்டாட்சி அப்படின்னா ஃபெடரல். பட்டியலினத்தவர் பழங்குடியினர் சலுகையா மேம்? ஒரே நிமிஷம் இதை எழுதி போட்டுக்கிறேன், அடுத்து வரேன். என்ன கேட்டீங்க மேம்? 10th வந்து சிறுபான்மை பட்டியலினத்தவர் பழங்குடியினர் சலுகையா மேம்? எஸ் மேம். அதாவது மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரிபிள்ஸ். ஓகேவா? மைனாரிட்டிஸ், எஸ்சி எஸ்டின்னு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், ஷார்ட்டா எழுதிக்கோங்க. சரியா? இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சிறப்பு சலுகைகள். ஓகேவாமா? போதும்லாமா? அடுத்து போயிடலாமா? ப்ரீஆம்பிள் போயிடலாமா? இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு 100 பேர் வந்திருக்கீங்க காலையில. பட் ஆனா அதுல லேட்டா வந்ததுலாம் யாரு? இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. 100 பேர் இன்னைக்கு லேட் கமர்ஸ். கொஞ்சம் பேர் சொல்லுங்க பாப்போம். மேம் மீனா கிருஷ்ணன் மேம். மீனா குட்டியா? மீனா கிருஷ்ணன். எஸ் மேம். சரி, நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்ன உங்களுக்காக நான் 4 o'clock இல்லாம 5 o'clock தான் வச்சோம் இன்னைக்கு. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிச்சாச்சு, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் படிச்சாச்சு. சரியா? மேம் நீங்க ஆக்சுவலா இது பெனிஃபிட்டா இருக்கு. புக்ல படிக்கிறோம். பட் ஆனா இப்ப நீங்க மைண்ட்ல சொல்லி வைக்க சொல்லி மாட்டோம். நடத்தும் போது மைண்ட்ல இருக்கு. ஆக்சுவலா என்ன படிச்சோம் அப்படிங்கறது இப்ப மைண்ட்ல இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டடிங்கிறது. சரியா? நம்ம ஓகே புக் மேம். என்னதான் படிச்சாலும் அந்த வருஷங்கள்லாம் இருக்குல்ல, ஐயோ டிசம்பர் கரெக்ட் 9 இல்லன்னா நவம்பர் 9 கரெக்ட் அப்படின்னு கரெக்ட். மறக்கும். யா நம்ம ஆனா கிளாஸ்ல சொல்லும் போது மந்த் லாஸ்ட், இயர் லாஸ்ட் சொல்லுவோம்ல, ஆமா. அது ஒரு வந்து சில அடிஷனல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்றதுனால நல்லாவே மைண்ட்ல நிக்குது. மைண்ட்ல நிக்குது. அதனால கொஞ்சம் ஸ்டடிக்கு எல்லாரும் வந்துருங்க. சரியா? ஓகே மேம், ஷூர். தேங்க்யூ மேம். ப்ரீஆம்பிள் மட்டும் படிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்ல. மேம் சொல்லுங்க மேம். இப்ப லாஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்திருந்தீங்கல்ல, ஆமாங்க மேம். எதுல இருந்து மேடம்? 10th 11th நாங்க ஃபுல்லாவே படிச்சிருந்தோம். ஆனா படிக்காததுல இருந்து நிறைய வந்திருந்துச்சு. 11th வந்திருக்கும் மேம். 11th படிச்சேன் மேம். 11th படிச்சோம். பட் 12th வந்திருக்கலாம். 12th ல இருந்து 12th வந்திருக்கலாம். பரவாயில்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் கேட்க போறது இந்த 2 லெசன்ல இருந்து தான் வரும். செப்பரேட்டா படிக்கணும். கவர் பண்ணணும், அதுக்காக தான் கேட்டேன். நான் நம்ம படிச்சது இப்ப கிளாஸ்ல ஒரு டெஸ்ட்ல எல்லாமே கவர் ஆகி வந்துரும். அதாவது நம்ம ஸ்டடியில கவர் ஆகி வந்துரும். இப்ப 12th படிக்கிறீங்களா என்னதான் கேக்குறேன். 12th படிக்கணும் மேம்.
அது நம்ம படிச்சுவோம் கிளாஸ்ல ஸ்டடியில கொண்டு வந்துடலாம். மேம் ஓகே இந்த மேம். ஸ்டடி பிளானர் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க மேம். மேம் அனுப்பியாச்சு மேம். அப்படிங்களா? பாக்க எதுல மேம் டெலிகிராம்ல இருக்கு அது? இருக்கும், செப்பரேட்டா வாட்ஸ்அப்லயும். சரி, வாட்ஸ்அப்லயே நான் இன்னைக்கு அனுப்ப சொல்றேன். சரியா, டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியாச்சு. நான் ஓகே மேம். வாட்ஸ்அப்லயும் இண்டிவிஜுவலா இன்னைக்கு மார்னிங்கே உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். சரியா? ஓகே ஓகே மேம். வாட்ஸ்அப்ல எதுவும் குரூப் இருக்கா மேம்? ஆமா மேம், வாட்ஸ்அப் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா குரூப்பா இருக்காது, எங்க கிட்ட மட்டும் இருக்கும், உங்களுக்கு இண்டிவிஜுவலா வரும். ஓகே ஓகே. சரியா? சரி, இப்ப முகவரை படிக்கலாமாமா? மேம் 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 ஒரு நிமிஷம் மேம். சொல்லுங்க மேம். மேம் அறநூல்கள் வந்து எதுல மேம் அனுப்பியிருக்கீங்க? மேம் அறநூல்கள் எனக்கு தெரியல, அப்டேட் பண்ணிட்டாங்களான்ட்டு நான் சொல்றேன் மேம். சரிங்களா? இப்ப முகவரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரே ஒரு டவுட் மேம். அந்த சொல்லுங்க. லாகூர் மாநாட்டுல முழக்கம் மட்டும் என்ன மேம்? முழு சுயராஜ்யம் வேணும் அப்படின்ட்டு. பூர்ண ஸ்வர்ணா, ஓகே மேம், தேங்க்யூ. முழு சுயராஜ்யம் வேணும்னு முழக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப முகவரி போலாமா? So, போலாம் மேம். முகவுரை போலாம் அப்படின்னா மேம். என்ன தெரியுமா? இப்போ கிளாஸ்க்கு போயிடலாம். முகவுரை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னுரைன்னு வச்சிருப்போம் தெரியுமா? அதே மாதிரி இந்த Yes, இந்தியன் ma'am. கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு முகவுரை இருக்கு. ஓகேவா? சோ முன்னுரை தான் முகவுரை. ஓகேவா? சோ இதோட நோக்கங்கள் அப்படின்னா, சோ அப்ஜெக்டிவ்ஸ் இல்லையா? இதோட நோக்கங்கள், இந்த பிரியாம்பிளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதிப்படுத்துதல். இது எழுதிக்கோங்க, இது அடிக்கடி ஒன் வேர்டு வந்திருக்கு. சமத்துவத்தை, அதாவது எல்லாத்துலயும் சமம் இருக்கணும், அதுதான் இதோட மெயின் இது. ஓகேவா? சமத்துவத்தை உறுதிப்படுத்துதல், இல்லைன்னா உறுதி செய்தல். சமத்துவத்தை உறுதி செய்தல். மேம் சைமல்டேனியஸா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இந்த வரேன் மேம். சகோதரத்துவம், அதை பக்கத்துல எழுதி போடுறேன். நீதினா என்னன்னா ஜஸ்டிஸ் இல்லையா? ஜஸ்டிஸ். தன் செயலுரிமைனா லிபர்ட்டி. ஓகேவா? லிபர்ட்டி. அப்புறம் ஈக்குவாலிட்டி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவம்னா என்னதுமா? ஃப்ரெட்டர்னிட்டி. தன் செயலுரிமைனா சுதந்திரம் லிபர்ட்டி. தானே எஸ் மேம்? மேம், உரிமை மேம். நமக்குன்னு உரிமை வேணும், நமக்குன்னு தனியா அதான் சுதந்திரம் சேம் மீனிங் தானே சுதந்திரம். மேம்? சுதந்திரம் கூட சொல்லிக்கலாம். சில டைம் வந்து சுதந்திரம் கேட்காம தன் செயலுரிமைன்னு கொடுத்தா தெரியணும்ல. ஓகே ஓகேவா? மேம். நீதி, சுதந்திரம். சுதந்திரத்துல வந்து உரிமையும் வேணும்ல. சோ உரிமை, லிபர்ட்டியா இருக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கான உரிமை. சரியா? சோ சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவம், இந்த நாளை நோக்கமா வச்சுட்டுதான் இந்த பிரியாம்பிளே இருக்கும். ஓகேவா? இதோட நோக்கமே என்னதுதான், இந்த அரசமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் இருக்கு? நீதி இருக்கு, தன் செயலுரிமை இருக்கு, சமத்துவத்தை உறுதி செய்தல் இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு. சகோதரத்துவம் ஓகேவா? இருக்கு. அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டா இந்த ஆர்டர்ல நீங்க எழுதிக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் இதுல வந்து அடிக்கடி கேக்குற கொஸ்டின், ஆர்டர் கேட்பாங்க தெரியுமா? அந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட முன்னுரைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இவ்வளவு லைன்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு தனியா எழுதி போடுறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா, இறையாண்மை இருக்கும். ஓகேவா? இறையாண்மைனா சாவரின். ஓகேவா? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஆர்டர் கேட்பாங்கல்ல, சமத்துவம். சாவரினுக்கு அப்புறம் என்னது? சோசியலிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மத சார்பின்மை. இது மட்டும் நம்ம ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இப்ப படிச்சிடலாம். செக்யூலர். ஓகேவா? நாலாவது என்னன்னா மக்களாட்சி. மக்களாட்சினா என்னது? டெமோக்ராட்டிக். அப்புறம் வந்து அஞ்சாவது என்னன்னா குடியரசு. ஓகேவா? லாஸ்ட் ஒன் ரிபப்ளிக் தானே மேம்? ரிபப்ளிக் மேம். ஓகேவா? சோ இந்த முகவுரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொன்ன, முன்னுரைன்னு சொன்னேன். இன்னொரு பேரும் இருக்கு, இதுக்கு பேரும் எழுதிக்கோங்க. முன்னுரைன்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம்னு சொல்லலாம். முன்னுரை, அறிமுகம் எல்லாமே ஒண்ணுதானமா இல்லையா? சோ அரசியல் அமைப்பின் சுருக்கம்னு கூட சொல்லலாம். ஓகேவா? முன்னுரை,
இன்னொன்னு என்னது திறவுகோல். இல்லைன்னா சுருக்கம். சரியா? மேம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸா? சோவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்லாம். இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ப்ரீஆம்பிள்ல வரக்கூடிய வேர்ட்ஸ் மேம். இந்த ஆர்டர்ல தான் வரும். இந்தியா, பிரியாம்பிளோட அதாவது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு நம்மளோட ப்ரீஆம்பிள் ஸ்டார்ட் ஆகுது இல்ல. எப்படிலாம் நம்ம ஓகே. இந்திய மக்கள் நம்ம இருக்கணும்னா, இறையாண்மை கொண்டு இருக்கணும், சமத்துவம் கொண்டு இருக்கணும், மதச்சார்பின்மை கொண்டு இருக்கணும், மக்களாட்சி நாடா வச்சிருக்கணும், குடியரசு நாடாக பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற மாதிரி வரும். சரியா? நம்மளோட ப்ரீஆம்பிள். சோ இந்த வார்த்தைகள்லாம் இந்த ஆர்டர்ல இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இறையாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, சமத்துவம், அப்புறம் மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. சரியா? இந்த 5 ஆர்டரா சொல்லிருங்க பாப்போம். இறையாண்மை, இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. மக்களாட்சி, குடியரசு. இந்த ரெண்டையும் தனியா படிச்சுக்கோங்கம்மா. மக்களாட்சி, குடியரசுன்னு டக்கு ஞாபகம் வந்துரும். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை, அந்த இறையாண்மை எப்படி இருக்கும்? சமத்துவம், அப்புறம் ஆரம்பிச்சுட்டு மதச்சார்பின்மை. இந்த 3 வரிசையா வச்சுக்கோங்க. சரியா? ஒண்ணு தமிழ்ல வரிசையா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்ல வரிசையா படிச்சுக்கோங்க. சரியா? சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேவா? இங்கிலீஷ்ல என்ன கஷ்டம்னா எல்லாமே எஸ்எஸ்ன்னு வருதா, கன்ஃபியூஸ்ட் ஆவீங்க. சரியா? இதை மட்டும் கொஞ்சம் தமிழ்ல கூட படிச்சு வச்சுக்கோங்க. இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை. ஓகேவா? சோ இந்த முகவுரைக்கு இன்னொரு பேரும் இருக்குமா. என்ன சொல்றாங்க தெரியுமா? அரசியல் அமைப்பின் திறவுகோல்னு சொல்றாங்க. இத வந்து என்னன்னு சொல்றாங்க? கான்ஸ்டிடியூஷன். இங்கிலீஷ்ல வெறும் பிரியாம்பிள் மட்டும் தானே மேம்? ஆமா மேம், முகவுரை. இல்ல இங்கிலீஷ்ல தமிழ்ல பிரியாம்பிள் நிறைய மட்டும்தான். ஆமா மேம், இங்கிலீஷ்ல பிரியாம்பிள் மட்டும்தான் மேம். தமிழ்ல தான் அதை வந்து அது என்னென்னலாம் சொல்றாங்கன்னு வரும். முன்னுரை. சரியா? இப்போ அரசியலமைப்பின் திறவுகோல்னு இங்கிலீஷ்ல எப்படி மேம் கேட்டா கேட்பாங்க? இன்ட்ரடக்ஷன் மேம். இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? அறிமுகம்னாலும் இன்ட்ரடக்ஷன் தான். ஆனா தமிழ்ல மட்டும் வேர்ட்ஸ் எல்லாம் மாறுது. சரிங்களா? இது சுருக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? எசன்ஸ், சம்மரி ஆஃப் எசன்ஸ் அப்படின்னு பேர்ல வருது இங்கிலீஷ்ல. சம்மரி ஆஃப் எசன்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ் வேர்ட் எழுதிக்கோங்க. இது என்னது? கீ டு தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? கீ டு தி கான்ஸ்டிடியூஷனா தமிழ் என்னமா சொன்ன? அரசியல் அமைப்பின் திறவுகோல். ஓகேவா? சோ ப்ரீஆம்பிள் பத்தி இதெல்லாம் கேள்விகள் வரலாம். சரியா? ஓகேவா? சோ இப்போ பேசிக் படிச்சுட்டோம். என்னெல்லாம் பாத்துடலாமா? ப்ரீஆம்பிளுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குமா? முன்னுரை, அறிமுகம், சுருக்கம். அத வந்து அரசியல் அமைப்பின் திறவுகோல்னு சொல்றோம். அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னது? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேங்களா? அதாவது நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை, எனக்கு சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். அதோட நோக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அதோட வேர்ட்ஸோட ஆர்டர் கேட்பாங்க. சரியா? இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஓகேவா? சரி. அடுத்து இந்த ப்ரீஆம்பிளுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அத படிக்கலாம். சரியா? இப்ப யார் வராங்கன்னா ஜவஹர்லால் நேருமா. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிக்கோள் தீர்மானம். ஓகேவா? ஒரு குறிக்கோள் தீர்மானம்னா என்னன்னா அப்ஜெக்டிவ், இங்கிலீஷ்ல வந்து அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன். ஓகேவா? ஓகேவா? ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. சரியா? எந்த ஆண்டுனா 1947ல. அதே 19 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? என்ன இயர் பார்த்தோம்? 46 பார்த்தோம். அதுக்கப்புறம் இது இந்த 1947ங்கிறது அதுல வரவே இல்லைல்ல, வரல இல்லையா? சோ இந்த 1947ல வந்து யார் கொண்டு வந்திருக்கா? ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. எந்த நாள்னா ஜனவரி 2. சரியா? ஜனவரி 2 வந்து கொண்டு வந்தாரு. இவரோட குறிக்கோள் தீர்மானம் யார் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அந்த நிர்ணய சபை, ஒரு நிர்ணய மன்றம் சொன்னேன்ல, January 22 மேம்.
ஜனவரி 22 தானே மேம்? ஓகே ஜனவரி 22. ஸோ ஜனவரி மேம் 20 ஆக்சுவலா நேரு வந்து 1946 டிசம்பர் 13 தான் மேம் முன்மொழிவாரு. ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேம், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? நீங்க இது யாரால் நேரு கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? வந்தாருன்றதே ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22. ஆண்டு. ஆக்சுவலா நம்ம அந்த நிர்ணய மன்றம் இருக்கலாமா, அவர் முன்மொழிவார், ஓகே. ஆனா அந்த நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, அந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட நாள் இல்லைன்னா ஏற்றுக்கொண்ட ஆண்டு அப்படின்னு Okay. கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்படின்னு கேட்டா எந்த நாள் சொல்லணும்? இது 1947 எதுக்காக இத சொல்றேன்னா, Jan அந்த 22. முன்னுரைக்கு எதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம்ன்றதுக்காக, ப்ரீஆம்பிள்ல இது வருது, அதுக்காக இத படிக்கணும். சரியா? Okay. ஓகேவா? ஜனவரி 22 1947 ஜனவரி 22ல என்ன பண்ணிருக்காங்க, அவரோட குறிக்கோள் தீர்மானம் வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எதனால? இந்த நிர்ணய முகவுரை சபைனா இருக்குல்ல, இந்த முகவுரை, இந்த மேம் முகவுரை நிர்ணய சபைனா என்னமா நிர்ணய சபைனா என்ன ஐயோ. மேம்? இப்ப லேட்டா வந்தீங்களா? இல்ல எனக்கு அந்த நேம் மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நிர்ணய சபை சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நிர்ணய சபைனா என்னது? அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். வரைவு குழுனா டிராஃப்டிங் கமிட்டி, நிர்ணய சபைனா என்னது? கான்ஸ்டியூட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, மறக்க கூடாது. சரியா? ஒண்ணு இல்ல மேம், சபைனா என்னது? அசம்பிளி. ஓகேவா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு பேரு தான் என்னது? நிர்ணய சபை. இது நிறைய இடத்துல வர்றதுனால நான் திரும்ப திரும்ப எழுதல. சரியா? நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னதுமா? 1946. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இத மறக்கவே கூடாது. நிர்ணய சபை, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அவங்க வந்து இந்த நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு என்னது? இந்த 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொண்டாங்க. இதன் அடிப்படையில தான் இந்த முகவுரை வந்து இருக்குன்னு சொல்ல வரேன். சரியா? இந்த முகவுரை இருக்கலாமா, யாரு அடிப்படையா கொண்டு இருக்கு? நம்ம நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எது இருக்கு? நம்மளோட முகவுரை இருக்கு. சரியா? நம்மளோட முகவுரை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு? இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு. சரியா? அப்புறம் இந்த முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு கேட்பாங்கம்மா அடுத்து. ஓகேவா? இந்த முகவுரை எப்ப திருத்தப்பட்டதுன்னு தெரியுமா? முதலா 42nd என்னம்மா? 1976 1976ல 42nd again amendment. 42nd Amendment. அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? திருத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட கேட்கலாம். ப்ரீஆம்பிள பத்தி கேட்கணும்னா எந்த ஆண்டுமா? 19. இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, நிர்ணய சபை குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது 1946 இல்லையா? சாரி 1947. பட் நிர்ணய சபையோட உருவாக்கப்பட்டது 1946 தானே நிர்ணய சபை. நேரு முன்மொழிவார், அது எந்த ஆண்டு மேம்? 46 மேம். 46 அந்த ஆண்டே நம்ம 13. வச்சுக்கலாமா? ஓகே, நேரு முன்மொழிந்தது 46, பட் வந்து ஏற்றுக்கொண்டது 1947 இல்லையா? சோ இந்த 46ஐயும் 77ஐயும் 76ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன், ரிலேட்டட் பண்றதுக்கு, மறக்காம இருக்கிறதுக்கு. சரியா? கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் டிஃபரெண்ட் அப்போ? 30 டிஃபரெண்ட். சரியா? 30 டிஃபரெண்ட் ஆகுது. ஓகேவா? சரி, இத கன்ஃபியூஸ் ஆயிராதீங்கம்மா. 1947ல ஏற்றுக்கொண்டாங்க, முன்மொழிந்தது 1946. சோ 1976ல எத்தனாவது அமெண்ட்மெண்ட் படி திருத்தப்பட்டது? 47 அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணது? திருத்துறாங்க. அப்போ திருத்துறாங்கன்னா என்னன்னா, ஒரு 3 வேர்ட வந்து உள்ள கொண்டு வராங்கம்மா. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த முன்னுரையில வந்து இந்த 3 வேர்டு இருக்காது, இந்த 1976ல தான் அதை ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்ன வேர்டுனா, அடுத்த பேஜ் போயிடலாமா? என்னென்ன வேர்டுன்னு தெரியுமாமா? சமத்துவம், சமதர்மம், சமயச்சார்பின்மை, சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகேவா? இந்த 3 வேர்டு இருக்குல்ல, இந்த 3 வேர்டு வந்து இந்த 1976ல ஆட் பண்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் லைன்லயே சேர்த்துருவாங்க. இது கொஞ்சம் கீழே போகும், ஒரு பாராகிராஃப் மாதிரி இருக்கும்லாமா, அதுல வந்து இந்த 3 வேர்டையும் ஆட் பண்றாங்க. சரியா? என்னென்ன வேர்டு? சமதர்மா, சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு.
ஓகேவா அப்படிங்கிற 3 வார்த்தைகள் வந்து சேர்க்கப்படுது. அப்புறம் நம்மளோட முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமாமா? இந்திய இந்திய மக்களாகிய மக்களாகிய நாம் நாம் இந்திய மக்களாகிய நாம், we the people of India இல்லையா? we the people of India, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. மேம் சொல்லுங்க மேம். இந்த 3 வந்து இந்த 42 அமெண்ட்மெண்ட்ல வந்து சேர்க்கப்பட்டதா? எஸ் மேம். ப்ரீஆம்பிள்னு நமக்கு முன்னுரை வந்து அந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல இருக்கும்ல மேம்? இருக்கு மேம். இப்ப அந்த 1976 சேஞ்ச் பண்ணும்போது இது சேர்த்தாங்களான்னு கேக்குறேன். இந்த 3 வேர்டு அப்பதான் சேர்த்தாங்க. இந்த சோசியலிஸ்ட், சாவரின், இந்த செக்யூலர்ங்கிற வேர்ட் வந்து அப்பதான் சேர்த்திருப்பாங்க. அந்த ஆர்டர்ல இந்த ஒருமைப்பாடுங்கிறது லாஸ்ட் லைன்ல சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? நீங்க அந்த ப்ரீஆம்பிள் ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். அப்புறம் வீதி நம்மளோடது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுமா? இந்திய மக்களாகிய நாம். ஓகேவா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. சோ இது வந்து யார்கிட்ட பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க? மக்களிடமிருந்தே பெறப்பட்டது. சோ இதுக்கான ஆதாரம் யாருதான்? இந்திய மக்கள் தான் அதை உருவாக்குனது. சரியா? மேம், சொல்லுங்க சார். ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்த குறிக்கோள் தீர்மானம் முன்மொழிந்தாருன்னு சொன்னீங்கல்ல மேம், எஸ். அது வந்து 1946 டேட் மேம். அது நான் பார்த்து சொல்றேன் மேம். சரிங்களா? யாராவது அதை வச்சிருக்கீங்களாமா நோட்ஸ்? டிசம்பர் 13 மேம். மேம் தேர்ட் மீட்டிங் நடந்தப்ப அப்ப முன்மொழிந்தார் மேம். மேடம் ஜனவரி 2 நம்ம அந்த 11 அந்த தேர்ட் மீட்டிங்னா எந்த மீட்டிங்ல வருது மேம்? அது மேம் டிசம்பர் 13 மேம். டிசம்பர் 13 தான் மேம் முன்மொழிவு. 1946 மேம். ஓகே. இதுலதான் நேரு ரிப்போர்ட் வந்ததா? எஸ் மேம். அப்பதான் ஆமா மேம். சொல்லுவாரு. பட் ஏச்சு கொண்டது 1947ல தான் இல்லையா? ஜனவரி ஜனவரி 2 ஜனவரி 22 22 மேம். 1947 ஜனவரி 22. ஓகேவா? 22 மேம். அது 2 22 மாத்திக்கோங்கம்மா. 22ல ஏச்சு கொண்டது யாரால? சபையால ஏச்சு கொள்ளப்பட்டது. ஓகேவா? அந்த 2 பாத்துக்கலாம். டிசம்பர் 13 ஒரு கூடுதல் தகவல் இப்ப பாத்துருக்கோம். ஓகே. டிசம்பர் 13 நோட் பண்ணிட்டீங்களாமா? அப்ப டிசம்பர் 13 டிசம்பர் 9 நமக்கு வந்தது ஞாபகம் இருக்கா? டிசம்பர் 9 எப்போ? அதுவும் எந்த ஆண்டு தான்? 1946 டிசம்பர் 9. யாரோட மீட்டிங்? ஃபர்ஸ்ட் அது யாரோட மீட்டிங்? வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டியோட மீட்டிங் இல்லையா? சோ இது டிசம்பர் 13 அப்போ நேரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே சரிம்மா. அடுத்து வேற என்னெல்லாம் கேட்கலாம்னா, மேக்ஸிமம் முடிச்சிட்டோம் மேம். ஆக்சுவலா வந்து டிசம்பர் 9, 1946 வந்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். நீங்க வரைவு குழுன்னு சொல்லிட்டீங்க. வரைவு குழுவின் முதல் கூட்டம் அப்ப எப்போது நடைபெற்றது? வரைவு குழுக்கு வந்து அமைச்சர்தான் வரும் இயர். அது வந்து ஆகஸ்ட் 29, 1947. ஆக்சுவலா வந்து என்ன மேம் சொன்னீங்க? காங்கிரஸ் மாநாடு வந்து 1929ல தானே மேம் நடைபெற்றது இல்லையா? மாநாடு அது டிசம்பர் 9 வரும் மேம். கரெக்டா தானே மேம் சொன்னேன்? கரெக்டா தானே சொன்னோம்? டிராஃப்டிங் கமிட்டி தானே சொன்னோம். குழு கரெக்டா தான் இன்ஃபார்ம் பண்ணேன். சரியா? டிராஃப்டிங் கமிட்டியோட மீட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946. நான் சொன்னது டிராஃப்டிங் கமிட்டி தான் சொன்னேன். ஓகேவா மேம்? வரைவு குழு கூட்டம் சொல்றீங்களா மேம்? வரைவு குழுவோட முதல் கூட்டம் மேம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் தான் 1946. எஸ் மேம். மேம் வரைவு குழு அமைத்ததே வந்து 1947 ஆகஸ்ட் 29 தான் மேம் அமைச்சது. அப்ப கூட்டம் எப்படி மேம் 1946ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? புரியல மேம். மேம் வரைவு குழு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணது வந்து 1947 ஆகஸ்ட் 29 மேம். 47. ஆக்சுவலி டிசம்பர் 9ன்றது வந்து ஃபர்ஸ்ட் மீட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி மேம். நிர்ணய சபை.
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து 1946 ஆகஸ்ட் 9 மேம். ஓகே, சரி, அரசியலமைப்பு டிசம்பர் சட்ட 9 நிர்ணய சபையின் இதுவா அது? எஸ் மேம். ஆமா மேம். ஓகே, மேம் டிராஃப்ட் கமிட்டி நிர்ணய வந்து சபைக்கு ஒரு நாள் இருக்கு மேம். வரைவு டிராஃப்ட் குழுக்கு ஒரு நாள் கமிட்டி இருக்கு. நாள் இருக்கு 2 மேம். டேஸும் குழம்பிட்டு மாத்தி மாத்தி. மாத்தி சொல்லிட்டீங்க மேம். நீங்க வரைவு குழு அமைத்த நாள் கூட்டத்துல சொல்லிட்டீங்க மேம். ஓகே மேம், அதை நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே மேம். மேம் இந்த ஒண்ணு இல்ல, மேம் இப்பவே கரெக்ஷன் அப்படிதான். பண்ணிடலாம். நானும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிடுறேன். ஓகே மேம் மேம். மேம் மேம் ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு அரசியல் நிமிஷம் நிர்ணய மேம். மன்றமோட டேட் சொல்லுங்க. அரசியல் மேம் நிர்ணய வரைவு குழு இது அரசியல் நிர்ணய மன்றம் மேம், இல்லனா சபை இல்லையா? ஓகே, எஸ் மேம். இவங்க தான் என்ன உருவாக்குனாங்க? டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு உருவாக்குனாங்க இல்லையா? எஸ் மேம். அரசியல் நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது 1946 மேம். இல்லையா? உருவாக்கப்பட்டது. அவங்க தானே மேம் அதே ஆண்டே தான் வரைவு குழு உருவாக்கி அதே ஆண்டுதான் 46ல தான் வரைவுக்குள்ளே உருவாக்குவாங்க. ஆமா, 1946ல தான் வரைவு. யாரு சொன்னா 1947ல வரைவு குழு உருவாக்குறாங்க? 47 இல்ல 46 மேம். இது சொன்னா நம்ம கரெக்டா தானே படிச்சிட்டு இருக்கோம். இல்ல மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்னொன்னு மேம், எஸ் மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். நடைமுறை கொண்டுச்சுல மேம். உடையில வந்து கொஞ்சம் குழப்புறீங்கடா, கொஞ்சம் புக்க பாத்துட்டு வாங்க. 1946ல அரசியல் நிர்ணய மன்றம் வந்தது. அதே ஆண்டே வரைவு குழு உருவாக்கிட்டாங்க. சரியா? ஆமா இதோட முதல் கூட்டம் ஒண்ணும் இல்ல, இதோட கூட்டம்னாலும் இதோட கூட்டம்னாலும் ஒண்ணுதான். நாங்களும் அதான் சொல்றோம். முதல் மேம் கூட்டம் மேம் நீங்க வரைவு குழுன்னு சொன்னாதான் நாங்க சொன்னது. வணக்கண்ணா. 1946 டிசம்பர் 9. நானும் இதுதான்டா சொல்றேன். நீங்க சொன்னதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல நான் இதை மாத்தி சொல்றேனா? நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். கரெக்ட் தானே மேம்? கரெக்ட் தான் மேம். யாரும் இன்னொன்னு நீங்க 1947 சொல்றீங்க வரைவு குழுவோட மீட்டிங். அது இல்ல எந்த மேம், book? 46 தான் எந்த புக்ல இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு பாத்துட்டு எனக்கு போட்டோ அனுப்புங்கடாமா. ஹலோ மேம். இன்னொன்னு சார் கரெக்ட் சொல்லுங்க மேம். சார். மேடம், ஒண்ணு இல்லைங்க. இந்த ஜவஹர்லால் குறிக்கோள் தீர்மானம் சொன்னீங்களே மேடம், ஆமா சார். ஜனவரி அது பாருங்க 1947 ஜனவரி 2 ஜனவரி மேடம். அது 2 ஜனவரி 2 தானே சார்? அதுவும் யாரோ 22ன்னு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. 22 அழுத்தி நான் சொல்றேன் சார். 2 தான் மேடம். அது நீங்க பாருங்க ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ்ல நீங்க பாருங்க 5வது பாயிண்ட் அதான் அதுதான் சார், கொடுத்துருக்கீங்க. அது ஜனவரி 2 தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருக்கு. யாராவது கொஞ்சம் புக்க பார்த்து ரெஃபர் பண்ணுங்க. அது மேம் புக்ல வந்து ஜனவரி நோ 22 தான் மேம். மேம் இருக்கு. 10th சோசியல்ல ஜனவரி 2 தான் இருக்குது. அது நான் 1947 உங்களுக்கு வந்து ஜனவரி பார்த்துட்டு சொல்றேன். 22 மேம். 22 ஜனவரி மேம். 2வா 22nd நான் ஜனவரி கண்டிப்பா 22 டெலிகிராம். மேம். 10th புக்ல 22 அதான் மேம். மேம் இருக்கு. சார் ஜனவரி 22 12th புக்ல இருக்கு. ஜனவரி 2ன்ட்டு 10th புக்ல இருக்கு. சரி, நான் இதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். சரியாமா? மாத்தி மாத்தி சொல்றேன். ஓகேவா? வரைவு குழு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல மேம், அது வந்து சாரு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க மேம். மேம் சார் கிளாஸ்ல ஒருவேளை தப்பா கூட சொல்லிருக்கலாம் மேம். அதனால சரியா? அதை வச்சு அத அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க. யாரும் சொல்லாதீங்க. நம்ம புக்க வச்சுதான் படிக்கிறோம், வரிசையா படிக்கணும். நான் அதுக்குதான் நீங்க ஃபர்ஸ்டே கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ மத்தவங்களுக்கு குழப்பலாடா, கரெக்டா இருக்கீங்கல்ல? ஓகேவா? 1946லயே வரைவுக்குழு உருவாக்கி இருப்பாங்க, மீட்டிங் நடத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னதுதான்? டிசம்பர் 9 தான், 1946 தான். சரியா? சோ டிசம்பர் 13ங்கிறது என்னது? நம்மளோட நேரு அறிக்கை வெளியிட்டதா? ஓகே. அதுக்கப்புறம் அது அப்ஜெக்டிவ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் ஜனவரி 2வா 22 கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் இதுல லக்ஷ்மிகாந்த் புக்ல பார்த்துட்டு உங்களுக்கு அத போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரியா? சோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோமா? ப்ரீஆம்பிள் தானே? ப்ரீஆம்பிள் முடிச்சிட்டோமா? ஓரளவு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதுல ஃபைனலா என்ன ஆகும்னா, அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற வேர்ட் எல்லாம் இருக்கலாமா, அதையும் அந்த முகவரையும் ஒரு இடத்துல இருந்து என்னதான் பண்ணிருப்பாங்க, காப்பி பண்ணிருப்பாங்க. யார்கிட்ட இருந்துன்னா 1789ல. சரியா? பிரெஞ்சு ரிவல்யூஷன் நடந்துட்டு இருக்கும்ல, பிரெஞ்சு புரட்சி. அப்போ வந்து இந்த முழக்கங்கள்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? சுதந்திரம், சமத்துவம் வேணும், சகோதரத்துவம் வேணும்ட்டு யார் பண்ணா? பிரெஞ்சு புரட்சினப்போ மக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதோட முழக்கங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அதுல இருந்துதான் என்ன பண்ணாங்க, இந்த வேர்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரியா? லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, இன்னொன்னு என்னது, ஃப்ரெட்டர்னிட்டி. சோ இந்த வேர்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா என்ன சொல்லிக்கணும்? பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள். இயர் வந்து பாருங்க 789. ஓகேவா?
சோ இந்த 3 வேர்டும் ரொம்ப முக்கியம். லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இன்னும் ஒரே ஒரு வேர்ட் நம்ம பார்த்தோம்ல, அது என்னது? ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இல்ல? ஓகே. நீதி. சோ ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் என்னதுமா? அரசியல் அல்டிமேட் சட்டம். பவர், அரசியல் சட்டம். இறையாண்மை. ஓகேவா? ஒரு நாட்டின் அல்டிமேட் பவர், ஓகேவா? இறையாண்மை, இறையாண்மை. உச்சநிலை அதிகாரம். சில இடத்துல சுப்ரீம் பவர் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. மேம் இந்த லாஸ்ட் டெஸ்ட்ல நீங்க இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எது மேம்? இந்த இறையாண்மை. அதுதான் மேம், உச்சநிலை அதிகாரம், உச்சபட்ச ஆனா அதிகாரம். நான் உச்சநிலை நான் கொடுத்திருந்தேன் மேம், அது கொஸ்டின் ராங் சொல்லி காட்டுச்சு. ஆக்சுவலா ஆப்ஷன்ல என்னெல்லாம் இருந்தது? உயர்ந்தது, மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுதான், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. இங்கிலீஷ்ல வந்து அல்டிமேட் பவர் இருந்ததுன்னா சூஸ் பண்ணுங்க. அல்டிமேட் பவர் இல்லைன்னா சுப்ரீம் பவர்ங்கிறது கொடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல. சரியா? அப்ப மிக உயர்ந்ததான மேம் வரும். எஸ் மேம். நான் அதை செலக்ட் பண்ணி தான் ஆப்ஷன் ராங் சொல்லி வந்துருச்சு. ஆனா நமக்கு தமிழ்ல வந்து உங்களுக்கு புக்ல வந்து உச்சநிலை அதிகாரம் கொடுத்திருக்கறதுனால இந்த வேர்டு வந்தாலே செலக்ட் பண்ணிருங்க. சரியா? ஒண்ணுல உங்களுக்கு எந்த வேர்டு இருக்கும்னா உச்சநிலை அதிகாரம்ங்கிற வேர்டு இருக்கணும். இங்கிலீஷ்ல அல்டிமேட் பவர் ஆர் சுப்ரீம் பவர்னு இருக்கும். சரியா? ஓட்டிங் ரைட்ஸ் நம்மள்ட்ட இருக்கனால அதனாலதான் இறையாண்மை சொல்றாங்க. ப்ளீஸ் மியூட் போடுங்கம்மா. மியூட் மியூட். ஓகேவாமா? ஓரளவு முடிச்சாச்சு. வேற ஒன் வேர்ட்ஸ் எதுவும் அவ்வளவா இல்ல. சரியா? சோ இன்னைக்கு டெஸ்ட் நல்லா பண்ணலாமா? ஓகேவா? ஒரு வாட்டி லைட்டா ரிவிஷன் மட்டும் பண்ணிடுவோமாமா? ஞாபகம் இருக்கான்னு பாப்போமே. சரியா? மத்தவங்க கிளம்புனா கிளம்பலாம். இப்ப ஜஸ்ட் ரிவிஷன் தான், ரீகால். என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ சொல்லி பார்க்கலாம். யாரும் என்ன பண்ணக்கூடாது? நோட்டை பார்க்க கூடாது, புக்கை பார்க்க கூடாது. சரியா? ரீகால் பண்ண போறோம். சரி, ஓகேவா? இயர்ஸ்லாம் ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னமா பார்த்தோம்? 1946 ஜனவரி 26. என்ன நாள் இது? என்ன பார்த்தோம்? அரசமைப்பு சட்டம் சாரி 1950. ஓகே, பரவாயில்லையே. சரி, சோ இத வச்சுதான் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறோம் இல்ல. 1950ல ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. என்னது? அரசமைப்பு சட்டம் என்ன நாள் இது? நடைமுறைக்கு வந்தது இல்லையா? நடைமுறைக்கு வந்ததுனால 1950 போடுறோம். ஓகே, நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 1950 ஜனவரி 26. இதுதான் கீ பாயிண்ட். ஓகேவா? இதை வச்சுதான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். சோ இதுக்கான ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிக்குது? எந்த வருடத்துல இருந்து ஆரம்பிக்குது? 1929ல லாகூர் மாநாட்டுல நடைபெறுது. ஓகே, சோ அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுல என்ன சொல்றாங்க? முழு ராஜ்யம் வேணும்னு சொல்றாங்க. சோ முழு சுதந்திர நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க? 1930 ஜனவரி 26. சோ முழு சுதந்திர நாள் வந்து 1930 அந்த ஜனவரி 26 அன்னைக்கு முழு சுதந்திர நாள் கொண்டாடுறாங்க இல்லையா? ஓகே, முழு சுதந்திர நாள் கொண்டாடுறாங்க. சோ அதனாலதான் அந்த ஜனவரி 26 வந்து ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? சரி, முழு சுதந்திர நாள். இது இன்னொரு நாளாவும் கொண்டாடுறோம் இல்லையா? சட்ட நாளாவும் கொண்டாடுறோம். சட்ட நாள். ஓகேவா? சரி, இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்? நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் சட்ட நாள். நவம்பர் 26 தான் சட்ட நாள் கொண்டாடுறோம். முழு சுதந்திர நாள் தான் இல்லையா? ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் நிர்ணய மன்றம். பரவாயில்லையே, நல்லா கவனிச்சிருக்கீங்க. அடுத்து நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1946. ஓகே, வெரி குட். புக்கை யாரும் பாக்கல? ஓகே, நான் பாதி தப்பு தப்பா தான் எழுதி போடுவேன். கரெக்டா பண்றீங்களா? ஓகே, ஷார்ப்பா இருக்கீங்க. வெரி குட். ஓகே, 1946ல என்ன மன்றம்? நிர்ணய சபை. நிர்ணய சபைன்னு வச்சுக்கலாமா? நிர்ணய மன்றம் 1946 உருவாக்கப்பட்டது. அதுக்கு எதுவும் டேட் இருக்கா? 1946ல நிர்ணய சபை உருவாக்கிட்டாங்க. டிசம்பர் 9.
டிசம்பர் 9 இல்ல, டிசம்பர் கூட்டம். இது வந்து நிர்ணய சபை 1946 உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா, அவங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் இதுல ஒன் வேர்டு? தலைவர் பார்த்தோம். தலைவர் 389 members ma'am. ஃபர்ஸ்ட் 389 members. புரியல. 389 உறுப்பினர்கள் வந்து 389 பேர் இருந்தாங்க மேம். ஓகே, 389 பேர் இருந்தாங்க. அந்த 389 பேர்ல யாரெல்லாம் இருந்தாங்க? நாலா பிரிச்சு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிர்ணய சபை பேரு. 1946 உருவாக்கப்பட்டது. இதோட உறுப்பினர்கள் 389, 292, 93. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? 15 உறுப்பினர்கள். நிர்ணய சபையோட தலைவர் பார்த்தோம். தலைவர் சச்சிதானந்தா. தலைவர் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, வெரி குட். தற்காலிக தலைவர் இல்லையா? மறைவதற்கு தலைவர் பிறகு தான் வந்துட்டு சச்சிதானந்தா. ராஜேந்திர பிரசாத். தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஆலோசகர் இது யாரு? டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்குனாங்கல்ல. டிராஃப்டிங் கமிட்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது. அம்பேத்கர். Okay. அந்த குழுவின் முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றது? 1946. ஓகேவா, அன்றே அரசமைப்பு சட்டம் எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. சரியா, அதோட தலைவர் யாரு? ஆலோசகர் யாரு? BN ராவ். BN ராவ். ஓகே, அதோட இன்னொருத்தங்க கேட்பாங்களே, துணைத் தலைவர்லாம் உண்டுல்ல, இதெல்லாம் சி முகர்ஜி, விஜி கிருஷ்ணாச்சாரி. வெரி குட். எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க? 15 15. எத்தனை பேரு அரசமைப்பு சட்ட வரைவு குழுல எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 8 பேர். அவ்வளவுதான், ஓரளவு ஞாபகம் வந்துருச்சுல்ல உங்களுக்கு? அரசமைப்பு சட்டம் எப்போ தயாராச்சு? 1949 நவம்பர் 26. ஓகே, அப்புறம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் என்னது இப்போ? 1950 ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. என்னதுமா? ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. ஒண்ணு இல்ல, 1949 இருக்குல்ல, இந்த நவம்பர் 26ல என்ன பண்ணிட்டாங்க? ரெடி ஆயிடுச்சு. சரியா, ஏற்றும் கொண்டாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தல. 1 இயர் வெயிட் பண்ணாங்கன்னு சொன்னல, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1 இயர் வெயிட் பண்ணி 1950ல ஜனவரி 26ல தான் என்ன பண்ணாங்க? நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த இது இல்லையா? லாஸ்டா அதை வச்சு முடிக்கணும். ஓகேவா? சோ இயர்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாம படிங்க. அப்புறம் செலவு எவ்வளவு ஆச்சு ஞாபகம் வருதாமா? 4 lakhs. 4 lakh. வெரி குட். எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு எழுதி முடிக்கிறதுக்கு? 2 மாதங்கள் 17 நாட்கள். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது? 2473. ஓகே, 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேவா, சரி. இப்ப முகப்புரைனாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னது? அதோட வரையறை சொல்லுங்க பாப்போம். இறையாண்மை, சமத்துவம், சகோதரத்துவம். வரிசையா சொல்லணும், சும்மா இஷ்டத்துக்கு நீதி, தன்னுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவம். அது வந்து அப்ஜெக்டிவ். நான் கேட்டது அப்ஜெக்டிவ்ஸ கேக்கல, வரையறை கேக்குறேன். முகவுரை இறையாண்மை, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. மக்களாட்சிக்கு பதிலா ஜனநாயகம் இருந்தாலும் ஒண்ணுதான். மக்களாட்சியும் ஜனநாயகமும் ஒண்ணுதான். சரியா? இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இங்கிலீஷ்ல வந்து சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். SSDR னு ஞாபகம் வச்சுக்கலாம். SSDR. ஓகே, அந்த SSS மாத்தி எழுத கூடாது. சரியா? ஓகே கண்ணா, அவ்வளவுதான், போதும்ல? எழுதினவர் மேம். சொல்லுங்கம்மா. எழுதினவர் புரியல. எழுதினவர் பேர் என்ன? பெரிய பேரு, 4 பேர் இருக்கு அவருக்கு. வெரி குட். ஓகே, என்ன பெகாரி? பெகாரி, நரேன், ரைஜடா. பெகாரி, நரேன், 4 பேர். இவர் ஒரு இத்தாலியர். அவரு ஓகே. இன்னொன்னு உண்டு இல்ல, இத்தாலியர் முறை கொண்டு எழுதிருப்பாரு இல்லையா? முறைப்படி ஓகே. இத்தாலிய முறையில எழுதுனாங்க. ஆமாங்க மேம். ஏன் மேம்?
அவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவரான்னு தெரியல. பட் ஆனா வந்து இந்தியன் அந்த கான்ஸ்டிடியூஷன் இத்தாலிய பாணியில் ஒன் அவர் ஒருவேளை ஹிந்தில அப்படிதான் எழுதியிருக்கணும், இருக்கலாம் இல்ல இல்லையா? இங்கிலீஷ்ல இத்தாலியில தான் எழுதியிருக்கலாம். இருக்கணும், இத்தாலியில இருக்கலாம். அந்த பாணியில எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க அவர் கைப்பட. அதான் அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம். சரியா? ஓகே மேம். ஓகே சரி அவ்வளவுதான். ஓரளவு ஓகேவா? ஓகே எஸ் மேம், மேம். தேங்க்யூ. இந்திய அரசமைப்பு உருவாக்குன அந்த கூட்டத்தொடர் வந்து எத்தனை ஞாபகம் வருதா? எத்தனை அமர்வுகளா நடைபெற்று? 11 அமர்வுகள் 26 நாட்கள் நடைபெற்று. ஓகே. சட்ட நாள் என்னது? சட்ட நாள் நவம்பர் 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26. அதாவது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுதான் சட்ட நாளா வெரி குட். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை தான் என்ன பண்றோம்? சட்ட நாளா கொண்டாடுறோம். வெயிட் பண்ணி தான் என்ன பண்றோம்? அடுத்து நம்மளோட குடியரசு நாளை கொண்டாடுறோம் இல்லையா? வெரி குட். சோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுட்டாலே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாது இல்ல? சரிம்மா. Okay. என்னம்மா புரியல? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க சார். மேம். அந்த சட்ட திருத்தங்கள் சொன்னீங்கல்ல 2473 12th புக்ல இருக்கு சார் அது. ஓகே ஓகே. இல்ல மேம், நீங்க சென்ட் பண்ண ஒரு புக்ல 2000 ஆமா 10th வந்து சுமார் 2000 கொடுத்திருக்காங்க. இல்ல மேம், 10th புக்ல மேம் 2473 இருக்கு மேம். சரி 2000 ரெண்டுல எது வருதோ எழுதிக்கோங்கடா, அவ்வளவுதான். அதே சரியா? மாதிரி இந்த டிசம்பர் 22 ஜனவரி 22 1947 தான் முகவுரை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதும் 22 தான் இருக்குது 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன். என்ன சொல்றீங்க? இல்ல மேம், நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் மேம். குறிக்கோள் தீர்மானம் சொல்றீங்களா? வேற எதுவும் சொல்றீங்களா மேம்? குறிக்கோள் தீர்மானம் தான் மேம். ஜனவரி 2 சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதான் மேம் ஜனவரி 2 ஒரு புக்ல இருக்குங்கறாங்க, ஜனவரி 22 ஒரு புக்ல இருக்குன்னு சொல்றாங்க. அத நான் வெரிஃபை பண்ணிட்டு நானே ஜட்ஜ்மென்ட் சொல்றேன். சரியா? ஓகே ஓகே அவ்வளவுதான். தீர்ப்பு வழங்கப்படும். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? மேம் இந்த ரெக்கார்ட் எதுல மேம் அப்டேட் பண்றீங்க? மேம் இப்போ உடனே நான் அப்டேட் பண்ணிட்டு நான் டெலிகிராம்ல போடுறேன். சரியா? நம்மளோட டெலிகிராம்ல. மேம் சொல்லுங்கம்மா. மேம் உங்க வாட்ஸ்அப்க்கு ஒன்னு அனுப்பியிருக்கேன் மேம், அதை பாருங்க மேம். மேம் 43க்கு அனுப்பாதீங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இப்ப சொல்லிட்டேன். 9962600522க்கு எதுனாலும் அனுப்புங்க. சரியாமா? ஓகே மேம். 43 வந்து பிளாக். மேம் once again சொல்லுங்க மேம். 99626 போல் எழுதி போட்டுருக்கேன். ஓகே 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 0005. ஓகேவா? இதுதான் என்னோட இப்ப நியூ வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா மேம்? நம்ம டிராஃப்ட் கமிட்டி பேசிட்டு இருந்தோம்ல மேம். எஸ் மேம். மேம் அதுக்கு நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அந்த டேட் வந்திருக்கு மேம். நான் உங்களுக்கு இப்ப அனுப்புறேன் மேம். நீங்களும் வெரிஃபை பண்ணிட்டு கூட நாளைக்கு கிளாஸ்ல சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். டிராஃப்டிங் கமிட்டிக்கு என்ன வந்திருக்கு மேம்? 1947 ஆகஸ்ட் 27 அந்த 29 அந்த டேட் தான் அமைச்சிருக்காங்கன்னு வந்திருக்கு மேம். அது நான் பாக்குறேன் மேம். சரியா? ஓகே மேம், நீங்க பாத்துட்டு கூட வெரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மேம் நாங்க ஏன் 1946 சொல்றோம்னா, ஆக்சுவலா நம்ம வந்து என்ன நாள் சொன்னோமா? 1946 இல்ல டிராஃப்டிங் சொல்லுங்கம்மா. 1946 டிசம்பர் 9. இதுல இருந்து கால்குலேட் பண்ணாதான் அந்த 2 years 11 month வரும். நீங்க 1947 பண்ணா எப்படி கம்ப்ளீட் ஆகும்? அந்த முதல் கூட்டத்திலேயே எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. 1946 டிசம்பர் 9 48 to 1949ல எழுதி முடிக்கிறாங்க. அப்போ எழுதி முடிக்கணும்னா 1946லயே எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். மேம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் மேம் நம்மளுக்கு வரைவு குழுவே அமைச்சார் அம்பேத்கர். ஆஃப்டர் 1947க்கு அப்புறம் தான். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேம். சுதந்திரத்துக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க மேம். அமைச்சதே ஓகே மேம், நீங்க பாருங்க. நானும் ஆக்சுவலா சுதந்திரத்துக்கு முன்னாடியே டிராஃப்டிங் கமிட்டி ஆரம்பிச்சுட்டாங்க மேம். அதுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, நாங்க வந்து சுதந்திரம் கொடுக்கறோம்னு சொல்லிதான் உங்களுக்கு சொல்லதே செஞ்சாங்க. நீங்க வந்து உங்க நாட்டுக்கு தனியா சட்டம் வச்சுக்குவீங்களா, நல்லா இயக்குவீங்களா, உங்க நாட்டை நல்லா ஆட்சி செய்வீங்களான்ட்டு பிரிட்டிஷ் கேட்டுட்டுதான் நம்மளோட சட்டத்தை பார்த்துட்டுதான் அவங்களே நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. சரியா? நீங்க எதை பார்த்து சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் செக் பண்றேன் மேம். நேத்து தமிழ்நாடு தொழிற்சங்கம் சொன்னீங்க மேம்.
ஒருவேளை அந்த மீட்டிங் வேற எதுக்காவது நடந்திருக்கலாம். சரியா? நீங்க சொல்ற பாயிண்ட் நான் செக் வரைவுக்குழு பண்றேன். அமைத்தார். ஓகே மேம், ஓகே மேம். ஓகேவா? ஆனா மேம் 2 இயர்ஸ் எழுதி முடிக்கணும்னா மேம் 1946ல மீட்டிங் அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணாதான் மேம் 1949ல அவங்க முடிச்சிருக்க முடியும். நீங்க பேசிக்கா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். எஸ் மேம், 1949ல எழுதி முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா கண்டிப்பா எந்த ஆண்டா இருக்கணும் இல்லையா? 49 to 48, 48 to மேம் 47 இல்லையா? அது எண்ட் ஆஃப் த 1946ல முடிச்சாதான் நமக்கு அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். சரி ஓகே மேம். நீங்க பாருங்க, நானும் நேத்து higher தமிழ்நாட்டின் studies தொல்லியல் பார்க்கறேன். சான்று சொன்னீங்களேங்க மேம். சொல்லுங்க மேம். மேம் நேத்து தமிழ்நாட்டின் தொல்லியல் சான்றுகளை பத்தி பார்த்தோம்ல எஸ் மேம். மேம், எஸ் மேம். அது அது ரிமைனிங் இன்னைக்கு காலையில சொன்னீங்களா மேம்? ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இன்னைக்கு அது ஈவினிங் கிளாஸ் வச்சுக்கலாம் மேம். ஃபுல்லா முடிச்சிருவோம். சரியா? ஓகே மேம். ஒரு ஓகே நாள் மேம். கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். நமக்கு நிறைய டைம் இருக்கு. சரியா? ஓகே மேம். கிளாஸ்லயே படிக்கிறோம்ல, யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகேவா? ஓகே மேம். மேம் ஸ்டடி அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். அதுதான் ஓகே. நம்ம கிளாஸ் 1 hour வச்சுட்டு ஸ்டடியை கூட வைக்கலாம். சரியா? ஓகே மேம். ஓகேங்க ஓகே மேம். மேம். தேங்க் யூ. நான் அதை பார்த்துட்டு வரேன் மேம். ஓகேங்களா? இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட டியர்லாம் நான் பார்த்துட்டு வரேன். பட் ஆனா இது கரெக்டா புக்ல இருக்கிற டேட்டாவை நான் சொல்றேன். ஒருவேளை நெட்ல என்ன போட்டிருக்காங்க, அதுக்கான ரீசன் என்ன? நெட்ல அதுதான் மேம் வருது. ஆனா வந்து புக்ல நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. நெட்ல ஒண்ணு இல்ல மேம். எனக்கு நெட்ல உள்ளதா எனக்கு இந்த போட்டோ எடுத்து எனக்கு என்னோட நம்பருக்கு அனுப்புங்க. இப்ப நம்பர் ஓகே கொடுத்தேன்ல, மேம், ஓகே நான் மேம். வெரிஃபை ஓகே பண்றேன். மேம். சரியா? ஓகே மேம். ஓகே மேம், ஓகே மேம். ஏதாவது மேம் ரீசன் யூனிட் இருக்கலாம். வேற 6 ஏதாவது சொல்லிருக்கலாம். சொல்லுங்க மேம். மேம் யூனிட் 6 இப்ப நடத்தினதுல இருந்தாங்க நம்ம கொஸ்டின் போய் கேட்பீங்க. எஸ் மேம். நம்ம நைட்டு தான் டெஸ்ட் வைக்க போறேன். நைட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் எழுத போறீங்க. சரியா? ஓகே மேம். Testing இப்பவே Percentage ரெடியா நீங்க இருக்கு. நடத்துவீங்களா மேம்? ஆமா மேம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம தொல்லியல் சான்றுகளோட கண்டினியூ பார்க்க போறோம். சரியா? ஓகே மேம். பர்சன்டேஜ் நீங்க டெஸ்ட் போட்டிருக்கீங்களா மேம்? சதவீதம். பர்சன்டேஜ் இல்ல மேம், சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன். நேத்து என்ன கிளாஸ் நடந்துச்சு? சிம்பிளிஃபிகேஷன் தானே? மேம் அப்ப இன்னைக்கு போடுற டெஸ்ட் நாளைக்கு நடத்துவீங்களா மேம்? எஸ் மேம். இன்னைக்கு என்ன கிளாஸோ அது நாளைக்கு இருக்கும் டெஸ்ட். ஓகே மேம், உள்ள ஓகே மேம். போர்ஷன் நேத்து கிளாஸ் நடத்துனாங்கல்ல, அது இன்னைக்கு டெஸ்ட் இருக்கும். சோ இப்போ ஓகே மேம், ஓகே மேம். முடிஞ்சிடுச்சுன்னா சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் வரப்போகுது. தென் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. தென் வந்து தொல்லியல் சான்றுகள் இன்னைக்கு ஈவினிங், அதாவது நம்மளால நிறைய இருக்கு தொல்லியல் சான்றுகள், எல்லாமே முடிக்க முடியாது. இன்னும் அரிக்கமேடு பத்தி எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு. சரியா? அதனால இன்னைக்கு வாட் எவர் என்ன நடத்திருக்கோமோ அதுல இருந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அவ்வளவுதான். அண்ணனே மேம் தமிழ் கிளாஸ் கொஞ்சம் மேம். ஓகே. சொல்லுங்க மேம். மேம் சிம்பிளிஃபிகேஷன் இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டீங்களாங்க மேம்? மேம் அப்டேட் நான் பாக்குறேன் மேம். அப்டேட் பண்ணலன்னா நான் இப்ப அப்டேட் பண்ணிட்டு கிளம்புறேன். சரியா? சரி. மேம் கொஞ்சம் பாதி ரெக்கார்ட் பண்ணல மேம் நேத்து உள்ள கிளாஸ்ல. ரெக்கார்ட் ஆகலையா மேம் அது? ஆமா மேம். அதாவது 1/2 hour ஆச்சு மேம். அப்புறம் ஒரு 45 minutes ஆகல. அப்புறம் லாஸ்ட்ல கிளாஸ் பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. சிம்பிளிஃபிகேஷன் சாரோட கிளாஸ் இருக்கு, ஆல்ரெடி எடுத்திருக்காரு. அதை அப்டேட் பண்ணி விடுறேன். சரியா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரெகுலரா மார்னிங் கிளாஸ் வைங்க மேம். ஓகே மேம். வச்சிடலாம். ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எனக்கு அந்த டேட்டா அனுப்புங்க மேம். டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே, தேங்க்யூ.